1.3.29. ஓகே, ஈஸ்வரி மாதா நீங்க படிங்கப்பா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஜன்மகுஹ்யம் பகவதோ ஜன்மகுஹ்யம் பகவதோ யயேதத் பிரயதோ நரஹ சாயம் பிராத்தர் கிருணன் பக்த்யா துக்க கிராமாத் முச்யதே. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஹரே கிருஷ்ணா. பகவானின் மர்மமான தோற்றங்களை பற்றி காலையிலும் மாலையிலும் சிரத்தையுடன் பக்தியுடனும் படிப்பவர் யாராக இருந்தாலும் அவர் வாழ்வின் எல்லா துன்பங்களில் இருந்து விடுபடுவார். பொருளுரை. பகவானின் தெய்வீகமான பிறப்பையும் செயல்களையும் அறிந்த ஒருவர் தற்காலிகமான இந்த பௌதிக உடலிலிருந்து விடுபட்ட பின் பகவானிடம் திரும்பி சென்று விடுவார் என்று பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். எனவே இந்த ஜட உலகில் தோன்றும் பகவானின் மர்மமான அவதாரத்தை நிஜமாக அறிவதாயோ பௌதிக பந்தத்திலிருந்து ஒருவரால் தன்னை விடுவித்துக் கொள்ள முடியும். ஆகவே பொது ஜனங்களின் நன்மைக்காக பகவானால் வெளிப்படுத்தப்பட்ட அவரது பிறப்பும் செயல்களும் சாதாரணமானவை அல்ல, அவை மர்மமானவை ஆகும். பக்தியில் சிரத்தையுடன் மேலொருவரால் மட்டுமே இந்த மர்மத்தை கண்டறிய முடியும். இவ்வாறாக ஜட பந்தத்திலிருந்து ஒருவர் விடுதலை அடைகிறார். ஆகவே பல்வேறு அவதாரங்களில் வரும் பகவானின் தோற்றங்களை விவரிக்கும் பாகவதத்தின் இந்த அத்தியாயத்தை உண்மையுடனும் பக்தியுடனும் படிப்பவரால் பகவானுடைய பிறப்பையும் செயல்களையும் பற்றிய பூரண அறிவை பெற முடியும். பகவானுடைய பிறப்பும் மற்றும் செயல்கள் ஆகிய அனைத்தும் தெய்வீகமானவை என்பதை விமுக்தி அல்லது முக்தி என்னும் சொல் குறிக்கப்படுகின்றது. இல்லையெனில் அவற்றை படிப்பதாலேயே ஒருவரால் முக்தி பெற முடியாது. எனவேதான் அவை மர்மமானவை என்று கூறப்படுகின்றன. மேலும் பக்தி தொண்டிற்குரிய விதிமுறைகளை பின்பற்றாதவர்கள் பகவானுடைய தோற்றங்கள் மற்றும் செயல்கள் ஆகியவற்றின் புரியாத மர்மத்தில் நுழைய அனுமதிக்கப்படுவதில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஸோ பகவானுடைய பிறப்பு அவருடைய செயல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மர்மமானது. அதனால நம்ம யாராலும் கேட்டுட்டா அதான் சொல்லி ஜன்ம கர்ம சமய திமம் ஏவம் யோவித்திருப்பதா தக்மானே முரஜன்மா ஸோ அர்ஜுனா, கரெக்டா? அதனால யாருனாலும் பிரம்மாவுடைய பிறப்பை கேட்டோன்னா அவருடைய செய்கை கேட்டால் நம்ம முக்தி கிடைச்சிச்சு அப்படி கிடையாது. அது வந்து சீக்ரெட் மிஸ்ட்ரி நிறைஞ்சது. அது யார் கேட்டதா வருமா? யார் பக்தியோட கேட்குறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும். இல்லைன்னா அவங்க கெட் த ரிசல்ட். ஓகே, லிபரேஷன் கிடைக்காது. ஓகே, ஹூ ஃபாலோ த பிரிஸ்கிரைப்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் டிவோஷனல் சர்வீஸ். யாரெல்லாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணலையோ, ஹூ டு நாட் ஃபாலோ, அவங்களுக்கு கிடைக்காது. எந்த ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணல, எந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ணல. இந்த 7 நாள் சப்தாகம் கேட்டேன், போய் பாகவதம் கேட்குறேன், கிடைக்காது. பரீட்சித் மகாராஜ் 7 நாள் கேட்டார்ல, நானும் 7 நாள் கேட்குறேன் பாகவதம். நமக்கு என்னது? நித்தியம் பாகவத சேவியாம் நஷ்டப்பிராயசு நித்தியம் பாகவத சேவியாம். எப்பயுமே நம்ம பாகவதம் கிட்டே இருக்கணும். 7 நாள் கிடையாது நமக்கு. ஆக்சுவலாக ஆல்வேஸ் வி ஹேவ் டு ஹியர். ஓகே, அப்போதான் என்ன கிடைக்கும் நமக்கு? அந்த பர்த்லாம் நமக்கு புரியும். அப்போதான் நமக்கு இது கிடைக்கும், முக்தி கிடைக்கும். ஓகே, இல்லை கிடைக்காது. அடுத்தது படிக்கலாம். சரஜமன நீங்க தான் படிக்கணும். ஏதத் ரூபம் பகவதோ பஷ்யாசிதாத்மனா மாயா குணே விரசிதம் மகா ஆதிபீராத்மனி. ஜடவுலகில் காணப்படும் பகவானின் விராட் ரூபம் அல்லது விஸ்வரூபத்தை பற்றிய கருத்து கற்பனையானதாகும். பகவானுக்கு உருவம் இருக்கிறது என்பதை குறைந்த அறிவு உள்ளவர்களையும் ஆரம்ப சாதகர்களையும் நம்ப செய்வதற்காகவே அது உள்ளது. உண்மையில் பகவானுக்கு பௌதீக உருவம் இல்லை. விஸ்வரூபம் அல்லது விராட் ரூபம் பகவானுடைய அவதாரங்களின் வரிசையில் சேர்க்கப்படவில்லை. ஏனெனில் மேலே குறிப்பிட்ட எல்லா அவதாரங்களும் திவ்யமானவையாகும். அவர்களது உடல்களில் பௌதீக களங்கம் சிறிதும் இல்லை. பந்தப்பட்ட ஆத்மாக்களில் உள்ளதை போல் பகவானுடைய உடலுக்கும் ஆத்மாவுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. விராட் ரூபம் சாதகர்களுக்காகவே ஏற்பட்டதாகும். இது 2ஆம் காண்டத்தில் விளக்கப்படும். வெவ்வேறு பௌதீக உலகங்கள் விராட் ரூபத்தில் உள்ள பகவானின் கால்கள், கைகள் முதலானவையாக கருதப்படுகின்றன. உண்மையில் இத்தகைய விவரங்கள் அனைத்தும் ஆரம்ப சாதகர்களுக்காகவே கொடுக்கப்பட்டுள்ளன. இவர்களால் பௌதீகத்திற்கு அப்பாலுள்ள எதையும்
எண்ணி பார்க்க முடியாது. பகவானின் அவதார பட்டியலில் இந்த பௌதிகமான விராட் ரூபம் இணைக்கப்படவில்லை. பரமாத்மாவாக உள்ள பகவான் ஒவ்வொரு ஜட பொருளிலும் அணுவிலும் இருக்கிறார். ஆனால் பகவானுக்கும் ஜீவராசிக்கும் உள்ள புற உருவம் கற்பனையானதாகும். பந்தப்பட்ட ஆத்மாக்களுக்கு தற்போதுள்ள உருவங்களும் கூட நிஜமானவை அல்ல. முடிவு என்னவெனில் பகவானின் விராட் ரூபத்தை பற்றிய பௌதிக கருத்து கற்பனையே. பகவான் மற்றும் ஜீவராசிகள் ஆகிய இருவரும் ஆதியான ஆன்மீக உடல்களை கொண்ட உயிருள்ள ஆத்மாக்கள் ஆவார். பிரபுஜி, உங்க பேஸ் புள்ள தெரியல பிரபு, கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. ஓகேவா? ஓகே பிரபு. சோ இங்க பாத்தி விராட் ரூபம் பாத்தீங்கன்னா இமேஜினேஷன். ஓகே, அதனால விராட் ரூபம் வந்து அது கிடையாது, எங்க ஆன்மீகத்துல கிடையாது. ராமர் இருக்காரு, வாமதேவர் உண்டு, நரசிம்மர் உண்டு, கிருஷ்ணர் எல்லாரும் உண்டு. ஆனா விராட் ரூபம் அங்க கிடையாது. விஸ்வரூப தர்சனம் சொல்லல, விஸ்வரூப தர்சனம் பண்ணிட்டீங்களா? விஸ்வரூப தர்சனம் பண்ணிட்டீங்களா? அது பக்தர்களையும் கிடையாது. ஆக்சுவலா அது வந்து அபக்தர்கள் தான். பக்தர் யார் நம்பலையோ, கிருஷ்ணர் நம்பலையோ, அவருக்காக கிருஷ்ணர் பண்ண ஒரு ஏற்பாடு. யாரு காட்டார் விஸ்வரூபத்தை? திருதாசன். அர்ஜுனா எது கேட்டான்? அர்ஜுனா யார் நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டதுனால உள்ள காட்டினது. அது யாருக்கு? யார் நம்ப மாட்டா? அபக்தர்கள் நம்ப மாட்டாங்க. அதுக்காக தான் விஸ்வரூப தர்சனம். இது நம்ம பெருசாவே சொல்லக்கூடாது ஆக்சுவலா. ஓகே, விஸ்வரூப தர்சனம் இமேஜினேஷன் ஃபார்ம். ஓகே, இமேஜினேஷன் ஏன் சொல்றாங்கன்னா இட்ஸ் ரியலி ஷோடு. ஆனா இட்ஸ் டெம்பரரி. திஸ் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ this life also imagination only. But will you agree if I ask you 1 crore rupees? No, it's temporary. It will not திருப்பி வராது. போனது அவ்வளவுதான். திருப்பி it will never come back. அது illusion ஆக்சுவலா. ஓகே, அதுதான் ஃபால்ஸ். அந்த விதத்தில் இது ஃபால்ஸ். ஓகே, பட் கனவு காரணம் நைட்டு அதில் நடக்கிறதெல்லாம் உண்மையா பையா? கனவுல நடக்கிறது உண்மையா பையா? கனவு எந்திரிச்சு என்ன சொல்றோம்? எந்திரிச்சோன்னு என்ன சொல்றோம்? அழுறோமா என்ன? உண்மையில் நடந்துச்சுன்னு சொல்லி அழுறோமா? கனவுல ஒருத்தர் இறந்து போயிட்டாரு. உண்மைன்னா எந்திரிச்சோன்னு என்ன பண்ணோம்? அழுதுட்டே இருக்கும்ல. அப்ப ஏன் எந்திரிச்சோன்னு சரி கனவுடா, அது பொய். ஆனா கனவுல தட் இஸ் ரியல் ஒன்லி. கரெக்டா? கனவுல அடிச்சாலும் கத்துனால டீச்சர் அடிக்காதீங்க. நைட்ல பசங்கள்லாம் கத்துவாங்கல்ல, டீச்சர் அடிக்காதீங்க, நோ 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 எல்லாம் போடுற அடி பசங்களை. சில பேர் ரொம்ப பழம்புவாங்க தூக்கத்துல. Why they are doing that? It is true only. At that time it is true only. எந்திரிச்சோடனே அது பொய். அதே மாதிரி அந்த வாழ்க்கையை சொல்றாங்க. இது பாவத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப டீப்பா படிச்சிருப்போம். படிச்சிருக்கோம்ல. 4வது கட்டமா 5வது கட்டமா வரும் இல்லையா? விராட் ரூபம் ஒரு தடவை தான். இந்த விராட் ரூபம் வந்து ஒரு தடவை தான் காட்டினாரு. அது வந்து கற்பனையாகுதுங்கிறாங்களா? இல்ல, கற்பனை ஆனதுன்னா எப்படின்னா இது பௌதிக லோகத்துல மாத்திரம் காட்டுவார், வேற எங்கேயும் காட்ட மாட்டார். பௌதிக லோகத்துல யாரெல்லாம் கிருஷ்ணனை பத்தி நம்பலையோ அவங்களுக்காக காட்டப்படக்கூடியதா விராட் ரூபம். நிறைய தடவை காட்டுவார். திருதாசன் காட்டுவாரு, துரியோதனன் காட்டுவாரு, அர்ஜுனன் காட்டினார். ஏன்னா அர்ஜுனன் கேள்வி கேட்டதுனால காட்டினார். இந்த மாதிரி யாருக்கெல்லாம் காட்டுவாரு? யாரு காட்டுவாரு? யாருக்கு நம்பிக்கை இல்லையோ அவங்க காட்டுவாரு. ஓகே மாதாஜி? என்னது, என்ன மெசேஜ் அது? ஓகே, இந்த வாழ்க்கையை பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஃபால்ஸ் ஆயிடும். இப்ப நம்ம எப்படி நைட் கனவு வந்து ஃபால்ஸ்ன்றோம். ஏன் இப்ப ஃபால்ஸ்ன்றோம்? டியூரிங் ட்ரீம் இட் வாஸ் ட்ரூ ஒன்லி. நவ் இட் இஸ் ஃபால்ஸ். We will not worry. அப்படிலாம் அழ மாட்டோம். கரெக்டா? We know that it is false only. அதே மாதிரி இதை விட்டு வெளியே வந்தோன்னா then we will think, oh this is false. அந்த மாதிரி ஃபால்ஸ். புரியுதா? அப்ப என்ன அர்த்தம்? ஏன் ஃபால்ஸ்? That is very temporary. It is applicable only at that time only. I am a so and so husband, so and so wife, எல்லாமே at that time only. ஆனா எது நிலையான உண்மை? கிருஷ்ண நிலையான உண்மை. விராட் ரூபம் அந்த மாதிரி கிடையாது. That is applicable only to the material world. அவ்வளவுதான். இன்டர்னலா கிடையாது, ஆன்மீக லோகத்துல கிடையாது. ஓகே, அடுத்தது போலாம். இப்ப கலாவதி மாதாஜி நீங்க படிங்க. 5th வரும் சுசுமாரம். கரெக்ட். ஓகே, இது இப்ப 31. யதா நபசி மேகோ
ரேணுர்மா பார்த்திவோனிலே ஏவம் திருஷ்டரி திருஷ்யத்மா ஆரோபிதம் அபுத்திபிஹி. மேகங்களும் புழுதியும் காற்றால் அடித்துச் செல்லப்படுகின்றன. ஆனால் ஆகாயம் மேகங்களால் சூழப்பட்டதாகவும் காற்று அசுத்தமாகவும் இருப்பதாக புத்தியில் தாழ்ந்தவர்கள் கூறுகின்றனர். அதே போன்றுதான் பௌதீகமான தேகாபிமான கருத்துக்களையும் கூட அவர்கள் ஜீவாத்மாவின் மீது சுமத்துகின்றனர். நம்முடைய பௌதிகமான கண்களாலும் புலன்களாலும் நம்மால் பகவானின் ஆன்மீக உடலை காண முடியாது என்பதை உறுதி செய்யப்படுகின்றது. ஜீவராசியின் உடலில் உள்ள ஆன்மீக பொறியை கூட நம்மால் கண்டுபிடிக்க முடியாது. ஜீவனை மூடியுள்ள உடலை அல்லது சூட்சமான மனதைத்தான் நாம் காண்கிறோம். ஆனால் உடலுக்குள்ள ஆத்மாவை நம்மால் காண முடிவதில்லை. அதே போலவே தற்போதுள்ள ஜடக்கண்களால் அல்லது புலன்களால் பகவானை காண விரும்புபவர்கள் விராட் ரூபம் எனப்படும் பகவானின் பிரம்மாண்டமான பொருட்தோற்றத்தை தியானிக்குமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர். உதாரணமாக, ஒரு மனிதன் மிக சுலபமாக காணப்படக்கூடியதாக உள்ள அவனுடைய வாகனத்தில் செல்லும் போது அதில் உள்ள மனிதனை நாம் அந்த வாகனத்துடன் அடையாளப்படுத்துகிறோம். ஜனாதிபதி அவர் குறிப்பிட்ட வாகனத்தில் வெளியே செல்லும் போது அதே வருகிறார் ஜனாதிபதி என்று நாம் கூறுகிறோம். அப்போதைக்கு நாம் அந்த வாகனத்தை ஜனாதிபதியோடு அடையாளப்படுத்துகிறோம். அதே போலவே தேவையான தகுதிகளை பெற்றிருக்காமல் உடனடியாக பகவானை காண விரும்பும் குறைந்த அறிவுள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான ஜட பிரபஞ்சமே பகவானின் உருவமாக முதலில் காட்டப்படுகிறது. பகவானின் அப்பிரபஞ்சத்திற்கு உள்ளேயும் இருக்கிறார், வெளியிலும் இருக்கிறார். வானத்தில் உள்ள மேகங்களும் வானத்தில் நீல நிறமும் இவ்விஷயத்தில் சிறந்த உதாரணங்களாகும். வானத்தில் நீல நிறமும் வானமும் வேறுபட்டவையாகும். இருப்பினும் வானம் நீல நிறம் கொண்டதென நாம் நினைக்கிறோம். ஆனால் அது சாதாரண மக்களுக்குரிய கருத்தாகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வானத்தை வந்து புலூன்னு சொல்கிறோம் இல்லையா? கரைக்கு சம்மந்தாச்சு புலூன்னு சொல்கிறோம்ல, ஆனால் புலூக்கும் வானத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே, அதே மாதிரி தான் விராட் ரூபம் வந்து ஒருத்தர் காரில் போகிறான், ஜென்டில்மேன் காரில் போகிறான்னு பார்த்துருப்போம் இல்லையா? கார் அவர் தான் பிரசிடென்ட் போகிறார் பாருங்க. பிரசிடென்ட் என்ன காரா என்ன? அந்த மாதிரி தான் விராட் ரூபம். ஓகே, he is not able to visualize. He is not agreeing that Krishna can be like that, like us. ஏன்னா அவருக்கு வாழ்க்கை வெறுத்து போச்சு. வாழ்க்கையில் எப்படி இருக்கு? ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாமே இல்லையா? ஏதோ கஷ்டம் வந்துட்டே இருக்கா? உடல் இருக்க போதே நல்ல கஷ்டம். அப்ப பகவான் ஒருத்தர் இருந்தார்னா அவனுக்கு என்ன இருக்கக்கூடாது? உடல் இருக்கக்கூடாது. என்ன சொன்னா? கஷ்டம் இருக்கக்கூடாது. உடல் இருந்தாலும் கஷ்டம், உடல் இருக்கக்கூடாது. இப்படி திங்க் பண்ணுவான். They will never agree that there will be a form. Okay. ஸோ ஆனால் ஃபார்ம் உண்டு. அவருக்கு நம்மளை மாதிரி உடல் கிடையாது. நமக்கு நம்மளை மாதிரி உடல் கிடையாது. நம்மளை மாதிரி நாமம் கிடையாது. நம்ம நாமம் எப்படி கூப்பிட்டா அம்மா அப்பா பேர் வச்சிருப்பாங்க இல்லையா? கூப்பிட்டா திரும்புவார். ஆனால் அந்த நாமத்துக்கும் அவருக்கும் சம்மந்தம் இருக்குமா? கண்ணாயிரம் பேர் வச்சிருக்காரு. உண்மை கண்ணாயிரம்னு சொல்லிட்டு குருடனுக்கு பேர் வச்சிருக்காங்க. பத்மலோஷன் அப்படி சொல்லி பேச அவன் குருடன். ஆக்சுவலாக பத்மலோஷனா தாமரை கண்கள். அம்மாவுக்கு ஆசையாக இருக்கும் குழந்தைங்க அப்படி இல்லையா? they will name anyone, anyway they can name. பேபினா அவருக்கு கண்ணாயிரம் இருக்கான்னு கண்ணே இல்லை ஆக்சுவலாக. அதே ஆனால் பகவான் அப்படி கிடையாது. பகவான் நாம எப்படியா? there is no difference between God's name and form. இப்போ கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டாலே கிருஷ்ணா அங்கே இருக்கிறார். ஓகே, விராட் ரூபம் அந்த மாதிரி கிடையாது. விஸ்வரூப தர்ஷனம் அப்படி கிடையாது. இப்போ விஸ்வரூப தர்ஷனம் சொர்க்க வாசல் போடுறான், அப்படி போடக்கூடாது. ஆக்சுவலாக வைகுண்ட வாசல் இல்லையா? வைகுண்ட வாசல் அது விஸ்வரூப தர்ஷனம் சொல்லுவாங்கல்ல, வைகுண்ட வாசல் சொல்லுவாங்க. ஓகே, சொர்க்க வாசல் சொல்லக்கூடாது, அது வைகுண்ட வாசல். சொர்க்கங்கிறது மெட்டீரியல் வேல்ல இருக்கு. வைகுண்டங்கிறது பௌதிக லோகம் தாண்டி இருக்கு. ஓகே, வைகுண்டம். சொர்க்கத்துக்கு போன இந்திரன் 26 முறை எறும்பா பறந்துட்டார். சொர்க்கத்வாரம்னு சொல்லி பூரியில் உண்டு. அந்த துவாரம் வழியா இந்திரன் போனான். அவன் எல்லாம் போய் பார்ப்பாங்க எப்படி சொர்க்கத்துக்கு போகலாம். அது வந்து அந்த மகாயத்துக்கு போகும்போது அந்த துவாரம் வழியா போகும் இந்திரன். சொர்க்க துவாரம். ஓகே, ஆமா.
இல்ல பரமபத வாசல்கள் தெரியல எனக்கு எப்படி தெரியல, தமிழ்ல கேட்டாங்களாம். கடைசி நிலை அப்ப ஓகே. ஆனா சொர்க்கங்கள் கடைசி கிடையாது, பரமபதம் கடைசினா அது ஓகே, சொர்க்கவாசம் தான் கடைசி இது. வாசல் தான் ஆமா ஆமா ஓகே. அதனால நம்ம புரிஞ்சுக்கணும் விராட்டரை பத்தி பேசுறோம். ஓகே, அது வந்து இது கிடையாது, கிருஷ்ணனுடைய ரூபம் தான் வந்து நிஜமான ரூபம். அடுத்தது போலாம், 32 போலாம். எல்லாரும் ஓகே. 32 அத பரம் யத் அப்ஜக்தம் அப்யுதா குண பிரம்மிதம் அத்ருஷ்டா ஸ்ருதா வஸ்துத்வாத் சஜீவோ யத் புனர்பவா. அப்புறம் படிங்க பிரபு. Beyond this gross conception of form is another subtle conception of form which is without formal shape and is unseen, unheard and unmanifest. The living being has his form beyond this completely, otherwise he could not have repeated birth. Purport as the gross cosmic manifestation is conceived as the gigantic body of the Lord, so also there is the conception of his subtle form which is simply realized without being seen, heard or manifested. But in fact all these gross or subtle conceptions of the body are in relation with the living beings. The living being has his spiritual form beyond this gross material or subtle psychic existence. The gross body and the psychic functions cease to act as soon as the living being leaves the visible gross body. In fact, we say that the living being has gone away because he is unseen and unheard. Even when the gross body is not acting and the living being is in sound sleep, we know that he is within the body by his breathing. So the living beings passing away from the body does not mean that there is no existence of the living soul. It is there, otherwise how can he repeat his births again and again? The conclusion is that the Lord is eternally existent in his transcendental form, which is neither gross nor subtle like that of the living being. His body is never to be compared to the gross and subtle bodies of the living being. All such conceptions of God's body and are imaginary. The living being has his eternal spiritual form, which is conditioned only by his material contamination. நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம அந்த ஆன்மீக உடலை கொடுத்துட்டு பௌதிக உடலை கடனா வாங்கிட்டோம். ஓகே, அதுதான் வந்து என்னது நம்ம பண்ண தப்பு. ஓகே, அதனால் நம்மளுடைய அந்த உண்மையான உடல் போய் பௌதிக கலங்கள்னால நம்ம இந்த உடல் வந்துச்சு. இந்த உடல் என்ன இருக்குது, நிறையா வியாதிகள் இருக்குது இல்லையா, பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி 3 விதமான துயரங்கள் இதெல்லாம் நம்ம இந்த உடலில் நிறைஞ்சிருக்கு இல்லையா. அதனால் நம்ம அதை கொடுத்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இதை வாங்கிட்டு வந்துட்டோம். நம்ம தான் முட்டாள். ஓகே, ஆனால் அது போகணுன்னா அவ்வளோ ஈஸி கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஆன்மீகத்தில் இன்ட்ரெஸ்ட் வருதே இந்த உலகத்தில் கஷ்டம். அப்படியே இன்ட்ரெஸ்ட் வந்தவருக்கு என்ன ஆகும், நிறைய விதத்தில் அவரை சீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, தப்பான வழியில் கூட்டு போகிறது. ஓகே, பெண்கள், பணம், லேண்டு இதிலெல்லாம் அவங்க ஆசை இருக்கும் அந்த சாமியார்கள்லாம். அப்படியே அவனை கொண்டு போயிடுவாங்க. சத்யநாராயணபுரம் கூட சொல்வார், நிர்மலா மாதாஜி இருக்காங்க, முதல்ல போனவரெலாம் கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி தான். அவங்க முதல்ல போனவரெலாம் அவர் பாபாஜி ஏதோ சொல்லிட்டு ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 10 வருஷமாக அங்கே போனாங்க, அதுக்கப்புறம் தே காட் சீட்டட். வி வில் ஃபைண்ட் ஒன் டே ஹி சீட்டட் அஸ். ஆனால் இது மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர். எந்த மாதிரி இந்த பாகவதம் இந்த மாதிரி கிடைக்கிறது ரொம்ப ரேர். ஆனால் அதை புரிஞ்சிக்கூடிய எது இருக்காது, நமக்கு மூளை இருக்காது. ஏன்னா அந்த மாதிரி பாபாஜிட்ட பண்ணால் உடனே என்ன பண்ணுவார் அவர், உங்களுக்கு ஈஸியாக சொல்யூஷன் கொடுத்துட்றேன், என் பையன் படிக்கலையா, எல்லாமே சரியாயிடும், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஒரு 1000 ரூபா கொடுங்க பாருங்கள், அடுத்த வருஷம் நல்லா மார்க் வாங்கிடும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி அனுப்பிச்சிடுவான். ஓகே, ஆனால் இது என்ன பண்ணுறாங்க, நீங்கள் பிரசாதம் சாப்பிட்ணும், காலைல சீக்கிரம் எழுந்திரிங்க, கட்டுப்பாடு இருக்கா இல்லையா. எத்தனை பேர் இது ஒத்துப்பாங்க? அவனுக்கு ஆல்ரெடி இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீங்கள் 1000 கட்டுப்பாடு போட்டிங்கன்னா எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும்? இன்ட்ரெஸ்டே வராது. அதில் தப்பி உணவு 1-2 தான் வருவாங்க. அதுதான் மனுஷியானம் சகசேஷு கசி கதை சித்தையே
எதனாமபி சித்தானாம் கஷ்டித் மாமேதி தத்பரஹா. 1000ல் ஒருத்தருக்கு தான் இன்ட்ரெஸ்ட் வரும். ஓகே, இன்ட்ரெஸ்ட் வந்தோடனே சீட் பண்ண நிறைய பேர் இருக்கான். ஈஸியாக இருக்குன்னு சொல்லி போயிடுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குப்பா, எப்போ பார்த்தாலும் படிச்சியா புக்கை படிச்சியா பெருசா சாப்பிட்டியா எல்லாம் பண்ணிகிட்டே இருக்கு, எப்போ கொடுமைப்படுத்துறாங்கம்மா. நிறைய பேர் இருக்கா. ஒரு அம்மா இங்கே வந்துட்டு கிளாஸ் பண்ணிட்டு போகலாங்க. அவங்களோட ஃபீலிங் என்னன்னு சொல்கிறேன். வந்து ரொம்ப நாள் வந்தாங்க, 5-6 வருஷம் வந்தாங்க. வந்துட்டு அதோட நிப்பாட்டா ஒருத்தனை அவங்களாம் தாக்கு பிடிக்க முடியல. சி வாண்ட் டு லீவ். ஓகே, அவங்களோட ஃபீலிங் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ தான் நான் இண்டிபெண்டண்டாக இருக்கேன், நிம்மதியாக இருக்கேன் அப்படின்னு. ஷி ஃபெல்ட் சோ மச். என்னது ஒரு லுக் மாதிரி என்னை போட்டு படுத்துறீங்க, வாரம் என்ன சொல்கிறீங்க, நீங்கள் ஃப்ரீயாகவே இருக்க முடியாதா, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்ற அந்த அளவுக்கு ஷி ஃபெல்ட் பேட். ஏன் அப்படி? we don't want to be controlled. We don't want to be controlled. அதான் இஷ்யூ என்னன்னா, I don't want to enjoy along with you கிருஷ்ணா. நீங்க என்ன சொல்றீங்க, முகப்படி கிருஷ்ணா பத்தி படி, எப்ப பார்த்தாலும் கிருஷ்ணா பத்தி படிக்கணும், எப்ப பார்த்தாலும் படிச்சா இது குக் பண்ணிட்டே வாரம் குக் பண்ணிட்டு வரணும், உங்க கிளாஸ் உட்காரணும், கிருஷ்ணா பத்தி சொல்லிட்டே இருப்பீங்க, இதே கேட்டே இருக்கணும். எனக்குன்னு ஒரு தனி லைஃப் கிடையாதா, எனக்குன்னு ஒரு ஃபேமிலி உண்டு, நான் தனியா இருப்பேன், நான் என்ன நினைச்சாலும் பண்ணுவேன். இப்போ நான் ஃப்ரீ ஆயிட்டேன். அந்த ஃப்ரீ எவ்வளோ நாள் இருக்க முடியும்? பிரபாகர் சொல்றாரு, யூ ஆர் நெவர் ஃப்ரீன்றார். வி ஆர் நெவர் ஃப்ரீ. தண்ணியில் முக்கிய இருக்கிறதுக்காக தான். ஓகே, வி வில் திங்க் தட் வி ஆர் ஃப்ரீ, பட் வி ஆர் நாட் ஃப்ரீ. எப்போ தான் ஃப்ரீ ஆகும்னா, கிருஷ்ணா பிள்ளால ஃபுல்லாக போயிட்டோன்னா ஃப்ரீ ஆகிடுவோமா. பிரகலாத் மகாராஜ் சொல்றார், கிருஷ்ணா தான் கதின்னு சொல்லி ஃபுல்லாக போயிட்டோன்னா ஃப்ரீ ஆகிடுவாங்க. ஓகே, இல்லைன்னா தெல் பி சொல் கண்ட்ரோல் ஒன்லி. அந்த அம்மாவுக்கு இன்னும் புரியல. என்ன புரியலைன்னா, நம்மளை இவங்க கண்ட்ரோல் பண்ணல, இப்போ வந்து யார் கண்ட்ரோல் பண்ண நீங்க? என்னுடைய பொருள்கள் கண்ட்ரோல் சொல்லு. ஸ்டாப் ஆகாது, தர்மம் திறந்துட்டே இருக்கும். எப்படி லிங்க் பண்றது? எப்படி லிங்க் பண்ணலாம்? தர்மம் தானே சொன்னான். கர்மா ஸ்டாப் ஆகிட்டு. கரெக்ட், தர்மா தான் சொல்றான், தர்மம் தான் சொல்லியிருக்கான். கரெக்டாக தான் கேட்டிருக்கேன். நம்மளுடைய தர்மம் வந்து என்ன தர்மம்? சர்வ தர்மான் பரித்தஜ்யா மாமேகம் சரணம் பிரஜா அகம் துவம் சர்வபாபிபி மோக்ஷிஷம். நம்மளுடைய தர்மம் கிருஷ்ணோட சந்தானி தான். ஓகே, அந்த அம்மா என்ன இண்டிபெண்ட் ஆகிட்டோம் நினைக்குது. ஆனால் யாருக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க? இப்போ தன்னுடைய பொருள்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, நவ இண்டிபெண்ட். அதை நான் வச்சுக்கோங்க. நீ இல்லையா, அதான் இன்னொரு அம்மா வந்தது, பயங்கர ஸ்பீடாக பாவதெல்லாம் வாங்கி பயங்கர ஸ்பீடு, ஜெட்டு இருக்குல்ல அந்த மாதிரி ஸ்பீடு. 14 மாலையில் பண்ண எல்லாம் பண்ணிட்டேன். நம்ம பாட்டுலாம் இருக்கு. கடைசியில் ஆகிட்டேன். ஒரு நாள் அழுதாங்க, ஐ வாண்ட் டு பி அ ஃப்ரீ மேன், ஃப்ரீ உமன் அப்படின்னாங்க. ஓகே, ஃப்ரீ ஆன மாதிரி என்ன வச்சு, நான் யாருக்கு வேலை பார்க்குறாங்க? நாய்க்கு வேலை பார்க்குறாங்க. யூ கேன் நெவர் பி ஃப்ரீ ஃப்ரம் சர்வீஸ். சர்வீஸ்லேருந்து நம்ம ஃப்ரீ பண்ண முடியாது. நம்ம இங்கே சர்வீஸ் பண்ணலையா, வேறு யாருக்காவது எங்கேயாவது சேவை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அதுதான் நமக்கு உள்ள கடமை. புரியுதா உங்களுக்கு? இங்கே பண்ணலையா, இப்போ பக்தி விசால கேட்டுக்கிட்டு இருக்கலையா, அப்போ என்ன பண்ணுவோம், நமக்கு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அங்கே இங்கேயா போய் சர்வீஸ் பண்ணி சொந்தக்காரங்க வீட்டில் உட்காந்து தலையெழுத்து இவனுக்கு போய் அவசியம் போட வேண்டியது அப்படி அது வில் டூ சம்திங் தேர். ஓகே, ஒருத்தர் இப்படி தான் ரொம்ப வீராவசமாக பேசினார். அவர் பயங்கரமான ப்ரீச்சர் அவர் நினச்சிக்கிட்டார். ஓகே, அவர் கிளாஸ் தான், நான் ஐஐடியில் முடிச்சிருக்கேன், நான் கிளாஸ் தான் கொடுப்பேன், ஐ எம் ஐஐடி பாஸ் அவுட் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவருக்கு ஒரு நாள் என்ன வந்தால் சேவை டெம்பிளில் ஃபுல் டைம் ஜாயின் பண்ணிட்டார். சேவை கொடுத்தாங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து பூரி மாவு போடணுங்க அப்படின்னு, பூரிக்கு சப்பாத்திக்கு பிரச்சனை கொடுக்கணும். மேலே கீழே பார்த்தார். நான் ஐஐடிலேருந்து முடிச்சு வந்திருக்கேன், இது ப்ரீச் பண்ணி ஒரு 1000 பேரை மாற்றலாம்னு சொல்லி வந்திருக்கேன். என்னுடைய ப்ரீச்சிங் பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும். என்னையை பார்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, இதுக்கு எத்தனை பேர் இருக்காங்க? நான் எப்படிப்பட்ட ஆளு, நான் இது பாருங்க, இதுதான் அது ஆக்சுவலாக என்ஜாய்மெண்ட் ஸ்பிரிட். புரியுதா உங்களுக்கு? யூ வாண்ட் டு என்ஜாய் த ப்ரீச்சிங், நாட் ஃபார் பியூரிஃபிகேஷன். யூ வாண்ட் டு என்ஜாய். அவன் பேசுகிறவன் எவ்வளோ பேர் கேட்குறாங்க, தலையாடுறாங்க பாருங்க. இதுதான் என்ஜாய்மெண்ட் ஸ்பிரிட். ஓகே, நாட் ஃபார் பியூரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் டெம்பிளே இருக்க மாட்டேன் போகிறேன்னு சொல்லி வெளியே போனேன். வெளியே போனோன்னே கல்யாணம் பண்ணார். வெளியே போனால் கல்யாணம் தான், பிரம்மச்சாரியாக வெளியே இருக்க முடியாது. ஒன்லி பிரம்மச்சாரிலாம் டெம்பிள், வெளியே வந்தால் கல்யாணம். ஓகே, ரெண்டுமே எல்லாம் இருக்க முடியாது. வெளியே வந்து நான் பிரம்மச்சாரியாக கடை இருக்க முடியாது, ஏமாத்து வேலை அது. ஓகே, ஒன்று கல்யாணம் பண்ணிக்கணும், அதுதான் கரெக்டானது. கல்யாணம் பண்ணால் பழு ஏறும், அது ஏற்றிக்கணும். ஓகே, ஏற நினச்சா ஒய்ஃப் வேலைக்கு போனான்.
இவர் என்ன பண்ணாரு? டெய்லி சப்பாத்தி அவர் ஒரு 10 வருஷம் கழிச்சு டெம்பிள் பேஷண்டா பாக்குறேன். பிரபு நான் அன்னைக்கேடா ஒழுங்கா சப்பாத்தி மாவு பசித்து இருக்கலாம், வீரா விஷயமா வெளியே போனேன். இப்ப என்ன ஆச்சு? டெய்லி சப்பாத்தி மாவு கௌரவ சொன்னாரு. ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம வந்து இது மாதிரி எடுக்க முடியாது. ஓகே, ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஆன்மீக வாழ்க்கையில. இட் இஸ் ஒன்லி ஃபார் பியூரிஃபிகேஷன். இட் வேர் எனிவேர் இட் வில் பி. எங்க வேலை இருக்கலாம். நம்ம நோக்கம் என்னவா இருக்கணும்? கிருஷ்ணாட்ட எப்படி போகணும் அப்படிதான் இருக்கணும். நம்ம ஃப்ரீ ஆயிட்டோம், நம்ம இண்டிபெண்ட் ஆயிட்டோம். பாரு, இப்போ இவ்வளவு நாள் நீ மாதாஜி பிரபுஜி குடும்பத்தான் அவங்க வாரம் பிரசாதம் பண்ண சொல்லுவாங்க. இவனும் கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணான்னு சொல்லி ஏதோ சர்வீஸ் கொடுத்தே இருந்தாரு. இப்போ நான் இண்டிபெண்டா எங்கனாலும் போகலாம். நான் அந்த கிளாஸ் போகணும் போகலாம், நான் அங்கே யாத்திரை போகணுமா போகலாம். யாரும் என்னைய கேள்வி கேட்க முடியாது. அப்படி கிடையவே கிடையாது. ஆக்சுவலா we will be always controlled. Okay, everyone will be controlled only. Okay, அப்படி கண்ட்ரோல் இல்லைன்னா என்ன ஆகும்னா நம்ம அந்த கட்டுலேருந்து வெளியே வந்துடும். ஓகே, அதுதான் பிரச்சனை இந்த உலகத்தில் இல்லையா? பசங்களை எது கண்ட்ரோல் பண்ணணும்? அவர் நினைச்சது பண்ணலாம், அவர் நினைச்சது பண்ணலாம், எல்லாம் அவங்க நினைச்சது பண்ணணும்னு விட்டு பேரண்ட்ஸ் விட முடியுமா? ஏன் கண்ட்ரோல் பண்றாங்க? சம்திங் மீனிங்ஃபுல் கேன் பி அச்சீவ்டு பை கண்ட்ரோலிங். ஓகே, அவங்களுக்கு குணப்படுத்தலை, அவங்களுக்கு புரியல, அப்போதான் கண்ட்ரோல் இஸ் மிஸ்ஸிங். When that child understands 25 la, can you control that child? There will be independence. He knows what to do. There will be independence. அந்த லெவலில் என்ன ஆகுமா? அந்த மாதிரி கண்ட்ரோலில் கிருஷ்ணன் வச்சிருப்பார். அப்போ ஆர்டிஃபிஷியல் என்ன பண்ணக்கூடாது? அந்த கண்ட்ரோலை பிரேக் பண்ணக்கூடாது. When you are independent, you will know. You will automatically come out. Okay? And next level control will be somewhere different control. கண்ட்ரோலே இல்லாமல் இருக்காது இந்த உலகத்தில். ஓகே, வேற மாதிரி கண்ட்ரோல் இருக்கும். ஓகே, அப்படியே போக போக மாறிட்டே இருக்கும். The more you become dependent on Krishna, the more you will become independent. புரியுதா உங்களுக்கு? எவ்வளோக்கெல்லாம் நம்ம கிருஷ்ணனை டிபெண்ட் ஆகிக்கோமோ அவ்வளோக்கெல்லாம் இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். நாரதர் ஃபுல்லாக கிருஷ்ணனை டிபெண்ட் ஆகிருக்காரு, அதனால் அவர் ஃபுல்லாக இண்டிபெண்டன்ட். புரியுதா? நம்ம என்ன பண்ணுறோம்? கிருஷ்ணன் மேலே டிபெண்டே கிடையாது. அதனால we are controlled by different persons. வீட்டில் ஹஸ்பண்ட் இல்லை ஒய்ஃபு எப்படி எப்படியோ பாஸ், இந்த மாதிரி we are controlled by different people. More become devoted, right? Even the boss in the office cannot control you. See, okay, they cannot control you. They will know. Oh, அவர் எதுவும் பேச முடியாது. They will know. They will not control your tongue. இது உண்மையாக நடக்குது ஆக்சுவலாக. ஓகே, உண்மையிலேயே பக்தராக இருந்தாலும் they can never touch anyone. No one can touch him. ஓகே, அதனால நம்ம யார் மிஸ்டேக் வச்சிருக்கோம்னா நம்மள தான் மிஸ்டேக். ஆக்சுவலாக நம்ம நினச்சிக்கிறோம், நான் நினச்ச மாதிரி கண்ட்ரோல் பண்ணிட்டே இருக்காங்க, பிடிக்கல அப்படின்ட்டு வெளியே போகிறோம் இல்லையா? யாருக்கு நஷ்டம்? நமக்கு தான் நஷ்டம். ஆக்சுவலாக we have to go through that and then they will become independent. Okay, இன்னும் ஸ்லோவாக பார்க்கலாம். எது பார்க்கணும்? இப்போ 33 தானே? 33 பார்க்கலாம். ஓகே, यत्रे मे सदसद्रूपे प्रतिसिद्धे स्वसंविदा अविद्ययात्मनि कृते इति तत् ब्रह्म दर्शनम्. அப்புறம் விவேக் படம் நீங்க தான் படிக்கணும். Whenever a person experiences by self-realization that both the gross and subtle bodies have nothing to do with the pure self, at that time he sees himself as well as the Lord. The difference between self-realization and material illusion is to know that the temporary or illusion impositions of material energy in the shape of gross and subtle bodies are superficial coverings of the self. The coverings takes place due to ignorance. Such coverings are never effective in the person of the personality of Godhead. Knowing this convincingly is called liberation or seeing the Absolute. It means that perfect self-realization is made possible by adoption of godly or spiritual life. Self-realization means becoming indifferent to the needs of the gross and subtle bodies and becoming serious about the activities of the self. The impetus for activities is generated from the self, but such activities become illusory due to ignorance of the real position of the self. By ignorance, self-interest is calculated in terms of the gross and subtle bodies,
and therefore a whole set of activities spoiled life after life. And however one meets the self by proper culture, the activities of the self begin. Therefore, a man who is engaged in the activities of the self is called Jivan Mukta, or a liberated person, even in a conditional existence. ஓகே தேங்க்யூ மாதாஜி. நீ ஸ்ட்ரைட்டாக மாதாஜி நீங்கள் படிங்க, கொஞ்சம் கத்தி படிங்க. தன்னுணர்வு எனப்படும் இப்பக்குவ நிலையை செயற்கையான முறைகளினால் அடைய முடியாது. ஆனால் எப்பொழுதும் உன்னதமான நிலையில் இருப்பவரான பகவானின் தாமரை பாதங்களை சரணாகதி அடைவதன் மூலமாகத்தான் இதை பெற முடியும். எல்லோருடைய இதயத்திலும் தாம் இருப்பதாகவும் தம்மிடம் இருந்துதான் எல்லா அறிவும் ஞாபகமும் மறதியும் வருகின்றன என்றும் பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார். ஜீவராசி ஜடசக்தியை அனுபவிக்க விரும்பும் போது பகவான் மறதி எனும் மாயையினால் ஜீவராசியை மூடிவிடுகிறார். இதனால் இந்த ஸ்தூல உடலும் சூட்சமும் மனதுமே தான் என்ற ஜீவராசி தப்பான அபிப்பிராயத்தை கொள்கிறான். மேலும் உன்னத அறிவை பண்படுத்தியதன் விளைவாக மறதி எனும் பிடியிலிருந்து விடுபடுவதற்காக ஜீவராசி பகவானிடம் வேண்டுகிறான். பகவானும் அவரது காரணமற்ற கருணையினால் ஜீவராசியின் மாயத் திரையை அகற்றி விடுகிறார். இவ்வாறாக ஜீவராசியும் தன்னை உணர்கின்றான். பிறகு அவன் பந்தப்பட்ட வாழ்விலிருந்து விடுபட்டு பகவானிடம் தனக்குள்ள நிச்சயமான உறவில் நிலை பெற்று அவரது சேவையில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான். இவை அனைத்தும் பகவானால் அவரது புற சக்தியின் மூலமாகவோ அல்லது நேரடியான அந்தரங்க சக்தியின் மூலமாகவோ நிறைவேற்றப்படுகின்றன. இதில் பாருங்க, முக்கியமானது பாருங்க, knowing this convincingly is called liberation. The subtle covering, gross covering பகவான் கிடையாது. இதை யார் நல்லா புரிஞ்சுக்கணும் அதான் லிபரேஷன். லிபரேஷன் முக்தினா என்ன நல்லா கவனிச்சுக்கோங்க. பகவானுடைய ரூபம் வந்து தெய்வமானது அப்படின்னு யார் புரிஞ்சுக்காங்களோ அதான் லிபரேஷன். கன்வின்சிங்லி if they understand, that's called liberation. ஓகே, அதே அடுத்த லைன் பாருங்க. செல்ஃப் ரிலேஷன் மீன்ஸ் பிகமிங் இன்டிஃபரண்ட் டு த நீட்ஸ் ஆஃப் கிராஸ் அண்ட் செட்டில் பாடிஸ். கிராஸ் பாடிக்கு நீட் இருக்கு, சட்டில் பாடிக்கும் நீட் இருக்கு. இந்த நீட்ஸ்க்கெல்லாம் அவர் இன்டிஃபரண்டாக இருந்தானா மீன்ஸ் அதுக்கு வந்து கவனிக்கவே இல்லை. அப்போ அவர் வந்து இஸ் செல்ஃப் ரிலேஸ்ட். ஓகே, ஆனால் இந்த நாலேஜ் வந்து யார் கொடுக்க முடியும்னா கிருஷ்ணரையே கொடுத்தா தான் உண்டு. ஏன்னா மாயை வந்து ரொம்ப பவர்ஃபுல், மாயை நம்மளால் வெல்ல முடியாது. ஆனால் கிருஷ்ணரே பார்த்து இவர் ரியலைஸ் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவார், கிருஷ்ணன் உள்ளே இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பார். ஓகே, ததாமி முத்தியோகம்தம் ஏனமா முப்பயாந்திதே. அப்போ தான் நம்ம செல்ஃப் ரிலேஷன் அடைய முடியும். 34 போகலாம். ஏத்யேஷோ உபரதா தேவி மாயா வைசாரதிமதிஹி சம்பன்ன ஏவேதி விதோ மஹிம்னி ஸ்வே மஹியதே. ஆர்னி படி ட்ரான்ஸ்லேஷன். The illusory energy subsides and the living entity becomes fully enriched with the knowledge by the grace of the Lord. Then he becomes at once enlightened with the self-realization and thus becomes situated in his own glory. So, by grace of the Lord only, he will become enriched with knowledge. Okay, not otherwise, not by studying. கொஞ்சம் படி, அது ஆசிரியர் படிக்கும். Because the Lord is the absolute transcendence, all his forms, names, pastimes, attributes, associates, and energies are identical with him. His transcendental energy acts according to his omnipotency. The same energy acts as his external, internal, and marginal energies. And by his omnipotency, he can perform anything and everything through the agency of any of the above energies. Okay, He can turn the external energy into internal energy by his will. Therefore, by his grace, the external energy which is employed in illusioning those living beings who want to have it subsides by the will of the Lord in terms of repentance and penance for the conditioned soul. And the very same energy that acts to help the purified living being make progress on the path of self-realization.
The example of electrical energy is very appropriate in this connection. The expert electrician can utilize the electrical energy for both heating and cooling by adjustment only. Similarly, the external energy, which now bewilders the living being into Continuation of birth and death. continuation of birth and death, is turned into internal potency by the will of the Lord to lead the living being to the eternal life. When a living being is thus raised by the Lord, he is placed in his proper constitutional position to enjoy his eternal spiritual life. Very nice. பார்த்தீங்கன்னா நம்ம பேசணும் இல்லையா, ஒருத்தர் வந்து எப்படி ரியலைஸ் பண்ண முடியும், பகவானுடைய ஹெல்ப் தான் ரியலைஸ் பண்ண முடியும். ஓகே, இல்லை என்ன ஆகும்னா நம்ம இங்கே நிறைய படிக்கிறோம்ல, நிறைய நாலேஜ் படிக்கிறோம் இல்லையா, கடைசியில் என்ன வரும், நமக்கு கர்வம் வந்துடும். ஓகே, பெருமை வந்துடும். பெருமை வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே, கர்வம் வந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது, நம்மளே மறந்துடும், மதம் படிச்சேன் அந்த மாதிரி ஆகிடும். ஓகே, இப்போ எவ்வளோ அவர் நம்ம ரியலைஸ் பண்ணுறதுக்கு என்ன வேணும், இப்போ பகவான் தான் இப்படி இருக்காரே, நம்ம மாயையில் இருக்கேன்னா என்ன பண்ணோம், அப்போ நம்ம வந்து நம்மளுடைய பழைய வாழ்க்கையை பார்க்கணும். பழைய வாழ்க்கை எப்படி இருக்குது, நம்ம வாழ்க்கை எப்படி வந்தோம், கடந்து வந்தோம்னு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப பியூராக இருந்திருக்கோமா என்ன, வாழ்க்கையில் எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்கோம், எப்படி தவறு பண்ண ஒருத்தனை இப்படி கிருஷ்ணர் மாற்றிருக்கிறாரே. ரெபண்டன்ஸ் தான் அதை பற்றி நினச்சி வருத்தப்படுறது. இது பண்ணும், நான் இப்படிலாம் தவறு பண்ணியிருக்கேன், கிருஷ்ணர் என்னைய மாற்றிருக்கிறாரு. அந்த ரிப்பண்டன்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும். மீன்ஸ் வி ஹவ் டு என்ன சொல்கிறது, இது ஒரு யாசகம் பண்ணுறதுனால பிச்சை எடுக்க முன்னால் என்ன பண்ணுவான் அந்த பிச்சைக்காரன், பெருமையாக போய் பிச்சை எடுக்க முடியுமா? வி ஹவ் டு கோ டவுன், தென் ஒன்லி யூ கேன் ஆஸ்க் பெக்கிங் பண்ண முடியும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்மளும் வி ஆர் ஆஸ்கிங் பெக்கிங் சம்திங் ஃப்ரம் கிருஷ்ணா. அப்படி நான் எல்லாமே சூப்பராக இருக்கேன், எல்லாமே டாப் தாங்க, ஒருத்தங்க இருந்தாங்க அந்த மாதிரி தான், எல்லாமே இப்போ டக்கு 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 டப்புன்னு எனக்கு புரியாத இது கிடைக்கல. நான் வந்து so much இந்த preacher பார்த்தல அது மாதிரி so much qualified, no one is responding to me, இந்த மாதிரி நினைக்க கூடாது. ஆக்சுவலாக we are worthless. ஆக்சுவலாக தான் உண்மை, we are worthless. இந்த யூனிவர்ஸே பயங்கர பெருசு. அந்த யூனிவர்ஸில் எர்த்து வந்து ஒரு சின்ன புள்ளி, கரெக்ட், சின்ன புள்ளி. அந்த சின்ன புள்ளியில் இந்தியா இன்னொரு புள்ளி, கரெக்டா? அந்த இந்தியான்ற புள்ளியில் நம்ம தமிழ்நாடு சின்னது, அதை விட சின்ன புள்ளி. அதுல சென்னை, அதுல தாம்பரம், அதுல ஜெயின் அப்பார்ட்மெண்ட், அதுல நான் ஒருத்தன் இருக்கேன். ஓகே, இதுதான் நம்ம சைஸ். ஓகே, அதனால நம்ம இங்க வந்து நம்ம ஆச்சரியப்படுறதுக்கும் பெருமைப்படுறதுக்கும் எதுவுமே கிடையாது. ஓகே, பெருமையா இருக்கக்கூடாது. நம்ம என்னென்ன தவறு பண்ணோம் அப்படின்னு யோசிப்பாங்க. தவறே பண்ணாமலாம் நம்ம யாருமே இருக்க முடியாது. டு எரர் இஸ் ஹியூமன். So many mistakes we have done. Okay, we cannot tell இந்த அளவுக்கு we have done mistakes. அப்போ அதெல்லாம் யாருக்கு தெரியும்? கிருஷ்ணனுக்கு தெரியும். கிருஷ்ண மனால தெரியணும்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரிப்பண்டன்ஸ், we have to கண்ணீர் வந்து அலறும் கிருஷ்ணரை பார்த்து. ஓகே, அந்த மாதிரி நான் தவறு பண்ணியிருக்கேன் அப்படின்னு, அதான் உண்மை ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் பினான்ஸ் என்ன ஆஸ்டெரிட்டி, காலை சீக்கிரிக்கிறது, சாண்ட் பண்ணுறது, கிளாஸ் போகிறது, இதெல்லாம் கஷ்டமாக ஈஸியாக மேபி 1 இயருக்கு நல்லா ஜாலியாக இருக்கும், வித்தியாசமாக எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதாஜி பார்த்தோம் இல்லையா, ஒரு 5 வருஷம் போகுதா அப்படின்னு சொல்லி போச்சு இல்லை, இண்டிபெண்ட் ஆகிட்டேன். அந்த மாதிரி வில் ஃபீல் பிகாஸ் இட்ஸ் ஆஸ்டெரிட்டி. எவ்ரி வீக் யூ ஹேவ் டு கோ, சேம் பீப்புள், எவ்ரிதிங் இஸ் சேம், கிருஷ்ணா 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 கிருஷ்ணா, நோ ரெகக்னேஷன். நான் இங்கே வெளியே போகணும் அப்படியாது, அது ஆஸ்டெரிட்டி. ரிப்பண்டன்ஸ் ஆஸ்டெரிட்டி, இது ரெண்டு வர்க்க தான் கிருஷ்ணா கருணை கொடுப்பார். இது இல்லைன்னா கிருஷ்ணனுடைய கருணை வராது. அப்போ தான் யூ கேன் ரியலைஸ் தட் ஐ எம் நாட் திஸ் பாடி, செல்ஃப் ரியலைஸ் பண்ண முடியும். அந்த செல்ஃப் ரியலைசேஷன் கேன் பி கிவன் பை கிருஷ்ணா பேஸ்ட் ஆன் 2 கண்டிஷன். ஒன்று வந்து என்னது, ரிப்பண்டன்ஸ், இன்னொன்று ஃபினான்ஸ், ஆஸ்டெரிட்டி. சிம்பிள் ஆஸ்டெரிட்டி தான் இந்த கலியுகத்தில். ஓகே, அடுத்தது பல 35 பலம். ஏவம் ஜன்மானி கர்மாணி ஏகத்தோ ரஜஸ்னஷயா அஜனஸ்ய வர்ணயந்தே ஸ்ம கவயோ வேதகுஹ்யானி ஹ்ருத்பதே
நீ படி டிரான்ஸ்லேஷன் பண்ணி அர்த்தம் பண்ணு. படிக்கிறியா? டிரான்ஸ்லேஷன் தான். டிரான்ஸ்லேஷன். If the illusory energy subsides. இல்ல இது டிரான்ஸ்லேஷன். Thus learned men. அடுத்த ஸ்லோகம் 35. Thus learned men describe the birth and activities of the unborn and inactive, which is undiscoverable even in the Vedic literatures. He is the Lord of the heart. thank you bro. இப்போ படிச்சார்ல இது படிக்கிறியா கொஞ்சம் பர்ஃபெக்டா கொஞ்சம் நேரம் படி. அதுக்கு அடுத்து அருணாச்சலம் படிக்கணும். ஓகே ஹரிபிரியா இப்போ லாஸ்ட் படிச்சா வர Both the Lord and living entity are essential and all spiritual. Therefore, both of them are eternal, and neither of them has birth and death. The difference is that the so-called birth and disappearance of Lord are unlike those of living beings. லிவிங் பீயிங்ஸ். ஓகே தேங்க் யூ பிரபு. அது அருணாச்சலம் பிரபு நீங்க படிங்க. இந்த தன்னுணர்வு பெறும் நோக்கத்திலிருந்து தொடங்கணும். அது ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸுக்கு சொன்னாங்கல்ல, அது அடுத்தது எப்படி படிங்க, நீங்கள் படிங்க பார்ப்போம் தெரியும். பௌதிக உலகில் காணப்படும் பகவானின் பிறப்பு மற்றும் செயல் ஆகிய அனைத்தும் தெய்வீகமானவை என்று பகவத்கீதையில் பகவானால் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்தகைய செயல்களை பற்றி தியானிப்பதாலேயே பிரம்மத்தை அறிந்து ஜடபந்தத்திலிருந்து ஒருவரால் முக்தி அடைய முடியும். பிறப்பற்றவர் பிறவி எடுப்பது போல் காணப்படுகிறார் என்று சுருதியில் கூறப்பட்டுள்ளது. பகவான் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை, ஆனால் அவர் சர்வசக்தி படைத்தவராக இருப்பதால் தானாக நிகழ்வதைப் போல் அனைத்தும் இயற்கையாகவே அவரால் நிகழ்த்தப்படுகின்றன. உண்மையில் பரமபுருஷரின் தோற்றம், மறைவு மற்றும் அவரது பல்வேறு செயல்கள் ஆகிய அனைத்தும் வேத இலக்கியங்களினாலும் அறிய முடியாதவையாகும். இருப்பினும் பந்தப்பட்ட ஆத்மாக்களின் மீது கருணையை பொழிவதற்காக அவை பகவானால் வெளிப்படுத்தப்படுகின்றன. பகவானுடைய செயல்களை பற்றிய வர்ணனைகளை நாம் எப்பொழுதும் நன்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவை பிரம்மனை தியானிக்கும் முறையை மிகவும் எளிமையான மற்றும் சுவையான வடிவில் அளிக்கின்றன. அதனால் நம்ம வந்து ஆக்டிவிட்டி என்ன க்ளோரிஃபிகேஷனோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே, இப்போ லாஸ்ட் லோ படிச்சு 36 ஷாவாயிடம் விஸ்வம் அமோகலீலா சுஜத்தவத்ததி ந சஜ்ஜதே யஸ்மின் பூதேஷு சாந்தர்ஹித ஆத்மதந்த்ரா சத்வர்கிகம் ஜிக்ரதி சத்குணேஷா. ஹரிபிரியா மனோஜ் படிங்க. Translation: The Lord whose activities are always spotless is the master of the six senses and is fully omnipotent with six opulences. He creates the manifested universes, maintains them, and annihilates them without being in the least affected. He is within every living being and is always independent. Always independent. Okay, படிங்க மாதாஜி படிங்க. பர்ஃபெக்ட். பகவானும் ஜீவராசிகளுக்கும் உள்ள முக்கிய வேறுபாடு என்னவெனில், பகவான் படைப்பவர், ஜீவராசிகளோ படைக்கப்படுபவை. இங்கு அவர் அமோக லீலா என்று அழைக்கப்படுகிறார். அவரது படைப்பில் வருந்தத்தக்கது எதுவும் இல்லை என்பதையே இது குறிப்பிடுகிறது. அவரது படைப்பில் குழப்பம் விளைவிப்பவர்கள் தாங்களே குழப்பமடைகின்றனர். பகவான் செல்வம், சக்தி, புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு ஆகிய எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையாக பெற்றிருப்பதால் அவர் எல்லா பௌதிக துன்பங்களுக்கும் அப்பாற்பட்டவர் ஆவர். இதனால் அவரே புலன்களின் எஜமானராகவும் இருக்கிறார். மூவகை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் ஜீவராசிகளை தமது உலகிற்கு அழைத்து செல்வதற்காகவும் அவர்களை பராமரித்து காலப்போக்கில் அவர்களை அழித்து விடுவதற்காகவும் இப்பிரபஞ்சங்களை அவர் படைக்கிறார். நீங்க படிக்க நீங்க படிக்கிறீங்க, அவங்க தான் படிக்கல, நீங்க தான் லாஸ்ட் படிச்சிருக்கீங்க. அது வீட்டில் படிக்கல, அது எது விட்டாலும் அதில் படிங்க. காட்டுங்க அவங்களுக்கு.
இங்கிலீஷ். செயல்களால் அவர் சிறிதும் பாதிப்படைவதில்லை. வாசனையுள்ள பொருளுடன் சம்பந்தப்படாமலேயே ஒருவர் வாசனையை முகர்வதைப் போலவே அவர் மிகவும் மேலோட்டமான முறையில் தான் இந்த ஜட சிருஷ்டியுடன் சம்பந்தப்பட்டுள்ளார். ஆகவே எவ்வளவுதான் முயன்றாலும் தெய்வீக குணங்கள் அற்றவர்களால் அவரை ஒருபோதும் அணுக முடியாது. ஹரே கிருஷ்ணன். தேங்க்யூ பிரபு. ஸோ தெய்வீக குணங்கள் ரொம்ப முக்கியம். ஓகே, இல்லைன்னா அணுக முடியாது அவரை. ஓகே, அமோகலீலா. ஓகே, அமோகலீலா என்ன அர்த்தம் போட்டுருவாங்க. அமோகலீலா ஒன் ஹூஸ் ஆக்டிவிட்டீஸ் ஆர் ஸ்பாட்லெஸ். எந்த விதமான குற்றமும் கிடையாது அவர் ஆக்டிவிட்டியில். ஓகே, நான் அமோகலீலா இஸ் ஃபுல் வித் 6 appearances. ஸோ அதனால் அவர் கிரியேட் பண்ண காரணமே, இந்த லோகத்தை கிரியேட் பண்ண காரணமே எப்படி இந்த பௌதிக லோகத்திலேருந்து இந்த ஆண் மக்களை விடுவிக்கலாம், அதுதான் கிரியேட் பண்ணிக்கிறார். ஓகே, நம்ம அந்த பர்பஸ் புரிஞ்சுக்கணும். அந்த பர்பஸே புரியாமல் எனக்கு இந்த குறிக்கோள் இருக்குது அந்த குறிக்கோள் இருக்குன்னு நினச்சி நம்ம என்ன கிடையாது, நம்மளை நாமே இழந்துடக்கூடாது. சின்ன பசங்களுக்கு கேட்டால் என்ன ஆக போகிறேன்னா டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன், கலெக்டர் ஆக போகிறேன் அப்படிமா. அப்புறம் இன்னும் கொஞ்சம் கழிச்சு கேட்டால் என்ன ஆக போகிறேன்னா அப்போ வேற சொல்லுவான், இப்படி ஆக போகிறேன் அப்படி ஆக போகிறேன் வீடு கட்ட போகிறேன் அப்படிமா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டால் கடைசியில் என்ன சொல்லுவான், கடைசியில் வாழ்க்கையை வெறுத்த பிறகு என்ன சொல்லுவான், சாமையார் ஆக போகிறணும். இது என்ன குறிக்கோளே கிடையாது. ஆக்சுவலாக குறிக்கோள் வந்து ரொம்ப தெளிவாக இருக்குது. ஓகே, என்னன்னா எப்படி இந்த லோகத்திலேருந்து நம்ம எப்படி கிளைம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பகவான் பார்க்குறாரு. ஓகே, ஆக்சுவலாக சாமியாராக போனதுன்னா மோட்சகாமி, அகாமி, சர்வகாமி, மோட்சகாமி. அகாமினா எந்த விதமான காமம் கிடையாது, எந்த விதமான ஆசையும் கிடையாது. அகாமி டாப் கிளாஸ். அதுக்கடுத்து என்ன காமியா, டர்ன்னு மேலே எறியுது சர்வகாமி. எல்லா விதமான ஆசையும், கல்யாணம் பண்ணிக்கணும், பெரிய வீடாக வேணும், நான் தான் ராஜா வாங்கணும், இது சர்வகாமி. அப்போ இதுலேருந்து 0ல நீங்கள் போயிட்டோம், 100% போயிட்டோம். அப்போ சர்வகாமி தான் எதுக்கு டாப்பு? சர்வகாமியில் மேலே இருக்கான் என்னதான், மோட்சகாமி. அது எப்படிங்க மோட்சம் தானே கேட்டார், எப்படி அவர் மோட்சகாமி சர்வகாமியோட மேலே? அவர் எதுவுமே ஆசைப்படலைங்க. அவர் ராஜாவான ஆசைப்படல, கல்யாணம் பண்ண ஆசைப்படல, எதுவுமே ஆசைப்படல. அவர் என்ன பண்ணாரு, மோட்சகாமி தானே கேட்டார். அவர் எப்படி எல்லாத்தையும் அதிகம் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறானா, பகவானா இருந்து நினைக்கிறான். அதான் மோட்சகாமி. ஓகே, மோட்சகாமின்னா என்னது, ஐ வாண்ட் டு மெர்ஜ் வித் கிருஷ்ணா, அதான் மோட்சகாமி. அதனால ரொம்ப ரொம்ப டேஞ்சர். ஓகே, கைவல்யம் நரகாயதே. வைஷ்ணவ பத்திரம் நரகம், கைவல்யம். கிருஷ்ணன்ட்ட ஒன்னா இருந்துக்கிறது நரகம். ஓகே, கிருஷ்ணா இஸ் ஆல்வேஸ் கிருஷ்ணா மாஸ்டர், நான் வந்து அவருடைய தொண்டன். இதுதான் வைஷ்ணவ பிரின்சிபல். ஓகே, அதனால நம்ம நான் வச்சுக்கணும், நம்ம வந்து எப்பயுமே சேவகன்றதுலாம் நம்ம இருக்கிறோம். பவந்தம் ஏவானுஷ நிரந்தரா பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தனஹா. யாரெல்லாம் பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டு இருக்கோமோ அவங்களுக்கு எல்லா விதமான ஆசைகளையும் கடந்து வந்துடலாம். ஓகே, கதாக மைகா நித்தியகிரக பிரகசாமி சனாத்த ஜீவிதம் பவந்தமேவானுஷ பிரசாந்த நிக்ஷேஷ மனோரதாந்தனஹா. எல்லா விதமான பௌதிக ஆசைகள் போயிடுச்சுன்னா அவன் பிரசாந்தம், நல்லா அமைதியாகிடுவேன், மனசு அமைதியாகிடும். பௌதிக ஆசை போயிடுச்சுன்னா, ஆசை இருக்க போய் தானே பிரச்சனை. ஓகே, கதாக மைகாந்தி நித்தியக்கிறேன். எனக்கு எப்பதான் அந்த மாதிரி நித்தியம் கொண்டு கிங்கணும் சேவை பண்ணிட்டு இருக்க முடியும்? பிரகசைசாமி நாத்த ஜீவிதம். உனக்கு தான் என்னுடைய நாத்த நீதான். இந்த மாதிரி ஒரு பாஸ் கிடைக்க மாட்டாங்க எனக்கு. எனக்கு இப்போ பாஸ் இருக்கலாம், ஆனால் குணப்படுத்துறான் நீ ஆஃபீஸில் போகணும் கரெக்டா. ஆனால் இந்த மாதிரி எனக்கு பாஸ் எப்படி கிடைப்பாங்க? உன்னைய மாதிரி உனக்கு தொண்டு பண்ணிகிட்டே இருக்கணும், நித்தியமா சேவகனாக இருக்கணும் அப்படின்னு யார் ஆசைப்படுறான்? யமுனாச்சாரியார். யமுனாச்சாரியார் ஆசைப்படுறான். யமுனாச்சாரியார் ஸ்லோகம். அதனால நம்மளும் அந்த மாதிரி ஆசைப்படணும். இந்த மாதிரி பகவானுக்கு நித்தியமாக சேவை பண்ணிக்கிட்டே இருக்கணும், அவ்வளோதான். அந்த ரிசல்ட் நமக்கு கவலையே கிடையாது. ஓகே, somebody has come to class, somebody does not come to the class, we don't care actually. நமக்கு பேசுறதுக்கு கிருஷ்ணன் வாய்ப்பு கொடுத்தாரா, எவ்வளோக்கு பேச முடியுதுன்னு பார்க்கணும். எவ்வளோ கிளாஸ்க்கு வந்தாங்க முதல்ல அட்டனன்ஸ் எடுப்பாங்க. அது வந்த புதுசு. ஓகே, எங்களுக்கு இந்த அட்டனன்ஸாக எடுத்து யாரெல்லாம் வராங்க ட்ராக் பண்ணுவோம். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். நமக்கு எவ்வளோக்கு கிருஷ்ணனை பற்றி பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, பகவானை பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. that we have to utilize all the moments. ஓகே, அதுதான் நம்ம முன்னேற்றமே. ஆக்சுவலாக கேட்கறது எவ்வளோ வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இது நம்ம வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மைப்படுத்தி வாழ்க்கை பியூரிஃபை ஆகிடும். ஓகே, அதுக்கப்புறம் பகவான்கிட்ட போயிடலாம்.
Why we are here? We are here for correction, purification. We are not here to correct others. ஓகே, அதை புரிஞ்சுக்கலாம். ஓகே, எல்லாம் வரவால முட்டாள் அவதான் இங்கே சொல்லிட்டு இருக்கேன். எவனும் கவனிக்க மாட்டேன்றாயா, எல்லாம் வேஸ்ட், எல்லாம் மடப்பையெல்லாம் இருக்காங்க, கர்மிஸ். அப்படி கிடையாது. ஆக்சுவல் கிரிமினல் ஃபெல்லோ இஸ் மீ. ஓகே, ஃபார் தட் கிருஷ்ணா ஹஸ் புட் so many different fellows என்னை கரெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகே, we have some difficulty in reaching கிருஷ்ணா. அது கிருஷ்ணாவுக்கு தெரியும். இவருக்கு என்ன டிஃபிகல்ட்டில் வந்து கிருஷ்ணாவுக்கு தெரியும். இவருக்கு இந்த மாதிரி இஷ்யூ இருக்குங்க, ஈகோ இந்த மாதிரி ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குங்க. அவருக்கு இந்த மாதிரி எஸ் அப்படின்னு போடுற ஆளுங்க இருந்தால் தான் அவர் கிருஷ்ணா பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நிறைய எஸ் போடுற ஆளுங்களாம் இருப்பாங்கல்லாம். எல்லாம் எவ்ரிவன் ஹேஸ் சம் டிசீஸ். ஓகே, நோ ஒன் இஸ் ஃப்ரீ ஃப்ரம் டிசீஸ். இந்த லோகத்தில் இருக்க எல்லாருமே நினச்சிக்கூடாது, ஓ அவங்கெல்லாம் பயந்துட்டாங்க நம்ம, அப்படி கிடையாது. எவ்ரிவன் ஹேஸ் அ டிசீஸ். இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், நிறைய டிகிரியில் இருக்குது. ஓகே, ஸோ என்ன பண்ணலாமா எல்லாருமே, வி ஆர் இன் த கரெக்ஷன் மோடு. ஓகே, அதில் என்ன பண்ணலாமா, கிருஷ்ணரை ப்ரே பண்ணிக்கிட்டு என்ன பண்ணி நம்ம வந்து எப்படியாவது இந்த உடலை படுறதுக்குள்ள we have to think about Krishna at least one time. ஆச்சரியமா இருக்கு அவனுக்கு, ஒரே ஒரு டைம் கிருஷ்ணன் நினைச்சு பார்த்துக்கணும். ஓகே, அதனால மாளிகைகள் சொல்றான், எல்லாம் எங்க போனோம், நம்ம கிரி கோவர்த்தன் போனோம், நடந்து போனோம், எல்லாம் பண்ணுவோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தீங்கன்னா அந்த பகவானை நினைச்சு ஒரு ஆல்வேஸ் மீ ஒன்லி கம்ஸ் இன் தி சென்டர். நம்ம தான் எங்க சென்டர்ல இருக்கோம், நம்மளை எங்க மரியாதை பண்ணி இதே தான் நம்ம ஓடிட்டே இருக்குமே தவிர அந்த கிருஷ்ணரை பத்தி நினைச்சிருக்கவே மாட்டோம். கிருஷ்ணரை பத்தி ஒருக்க நினைச்சாலும் போதுமா பகவான் ஓடி வந்துடுவார். என்ன எக்ஸாம்பிள், அஜாமிலா he called Krishna நாராயணா without consciousness. போயிடுச்சு, நாராயணா அப்படின்னு கூப்பிடுறாரு. அந்த கூப்பிட்டது வந்து பையனை கூப்பிட்டாலுமே ஃபுல் சரணரில் கூப்பிட்டதுனால நாராயண தூதன் வந்துட்டான். நம்மளும் எத்தனை தடவை சான் பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா கத்துறோம், ஓடுறோம், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், நடக்கிறோம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்காக. ஆனால் யார் வர மாட்டேங்கிறா, நாராயண தூதன் வர மாட்டேங்கிறாங்க. அவங்க தூக்கத்தான் வருது. கரெக்டா இல்லையா? ரிப்பீட்டட்லி சான், வி கெட் ஸ்லீப் ஒன்லி. தட் இஸ் அவர் ப்ராப்ளம். கரெக்டா? 1973ல 10th ஜனவரியில பிரபுபாதா சொன்னது. ஓ, இது சொன்னாரா? ஓ சரி. One time if you call Krishna, our life is successful. அதுக்கு தான் நம்ம டைம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, புரிஞ்சுக்கோங்க நம்ம. ஓகே, ஒரு சில மாதிரி நினைச்சாங்க ரொம்ப பயங்கர முன்னேற மாதாஜி தான் கிளாஸ் வந்தாங்க மேக்ஸிமம், அதனால அந்த எக்ஸாம்பிளாக வருது. பயங்கரமாக முன்னேறிட்டேன் நான் வந்து, ஐ எம் மாதாஜி, ஐ ஹவ் சாண்டட் 16 rounds. வாட் ஹேப்பன் ஃபைனலி, யுவர் டீ கடைக்கு போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. எல்லா சாண்டியும் குப்பை கட்டி வச்சாச்சு, அவ்வளோ மூட்டை கட்டியாச்சு. நவ் கோயிங் பிகேன் டாக். One time if you are chanting Krishna, how can you forget Krishna? You can never forget Krishna. ஒரே ஒரு தடவை கிருஷ்ணா நேரில் பார்த்தோன்னா we can never eat, we can never sleep, we can never do anything. Only Krishna only will think of. அப்போ யோசிச்சு பாருங்க, are we advanced now? You're not advanced. சொல்லிட்டு ஃப்ரீயா சொல்லட்டும். ஆமாம், ஆனால் நம்ம அதுக்கு காரணமாக இருக்கக்கூடாது. ஓகே, நம்மளே காரணமாக இருக்கக்கூடாது. இப்படி தான் டிசைட் பண்ணுவோம், இப்படி தான் செய்யணும்னு காரணமாக இருக்கக்கூடாது. ஓகே, நம்ம கிருஷ்ணரை பற்றி நினச்சே என்ன பண்ணுவார், கிருஷ்ணர் பக்தராக மாற்றிடுவார். ஓகேவா? ஸோ வி ஹவ் நாட் தாட் அபவுட் கிருஷ்ணா அட் ஆல். வி ஒன்லி இமேஜின் தட் வி ஹவ் அட்வான்ஸ்ட். நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இமேஜின் பண்ணிக்கிட்டோம். அந்த கர்மிலாம் கிருஷ்ணா பற்றி கேட்கவே இல்லை. எத்தனை பகவத்கீதா கிளாஸ், எத்தனை பாவன ஸ்லோகம் படிச்சிருக்கேன் மாதாஜி கிளாஸில், எவ்வளோ சான் பண்ணியிருக்கேன். அந்த கர்மி ஒன்றும் தெரியும், மாமியாலாம் வேஸ்ட்டு. கரெக்டா இல்லையா? இப்படி நினைச்சுக்கணும் நம்ம. We compare with a lower person and then think that we are so much advanced. Actually we are not advanced. ஏன்னா ஒரு தடவை கூட கிருஷ்ணரை இதுவரையும் நினைச்சு பார்க்கல. ஓகே, அதனால நம்ம வாழ்க்கையோட நோக்கம் என்ன, ஒரு தடவையாவது கிருஷ்ணனை பத்தி நினைச்சிடணும். பாசிட்டிவா வந்துருச்சுன்னா our life is successful. அதுக்கு தான் நம்ம பிரசாதம் சாப்பிட்றோம், கிளாஸுக்கெல்லாம் இங்கேருந்து ஓடி வர்றோம். எதுக்காக பண்ணுறோம்? At least one time I will think Krishna by preaching everyone, by showing the book in the Sivan Koil. Krishna பாருங்க, வாங்க ஒரு தடவை வாங்கல, 2 பேர் தான் வாங்கலாம். அது 200 ரூபாய்க்கு கொடுத்தோம், வாங்கிக்கிறதுல கொடுத்து வாங்கிக்கிட்டோம். துவேஷமான பார்க்கறது இதெல்லாம் ஃபேஸ் பண்றோம். ஏன்னா we at least have to think about Krishna. So we are in the correction mode of ourselves.
நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்னு துடிச்சிட்டு இருக்கோம். ஓகேவா? இது நம்ம இன்னொருத்த வரலன்னு சொல்லி கவலைப்பட தேவையில்லை. அப்படி போயிடா. கரெக்ட். ஆமா அது அவங்க வராது. ஓகே அது பக்கம் தள்ளி போயிடுவாங்க. வேணாம் வேணாம். கரெக்ட். ஒரு சிலர் சொல்றாங்க நிறைய புக்ஸ் இருக்கு சார் படிக்கிறாரு இல்ல they don't have time. கரெக்ட். ஆமா பிரபு சொல்றாங்க. கரெக்ட். டைம் பத்தல. அதனால everyone is in a different place. அதனால எவ்வளவு கஷ்டமா இருக்கு. வர்றது வந்து ரொம்ப கஷ்டம். அப்படி வந்துட்டு என்ன பண்ண நம்ம ஃபோக்கஸ்டா கிருஷ்ணா மேல போயிட்டே இருக்கணும். அப்படி ஓகே கிருஷ்ணா will constantly guide us. ஓகே கைட் பண்ணிட்டே இருப்பார் கிருஷ்ணா. அப்படியே தூக்கிட்டு போயிடுவார். ஏன்னா கிருஷ்ணருக்கு ரொம்ப ஆசை அதிகம். இந்த மாதிரி ஒருத்தர் திரும்பி பார்த்தாரே சந்தோஷம் தாங்க முடியாத அவர் தன்னுடைய ஒய்ஃப்ட எல்லாம் சொல்லுவார். லட்சுமி எல்லாம் சொல்லுவார். ராதானை கூப்பிடுவார். இந்த மாதிரி ஒருத்தர் திரும்பிட்டான் வா அப்படின்னு. நம்ம என்ன பண்ணுவோம்? திருவிழா திரும்பி இந்த பக்கம் திரும்பிடுவோம். ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். ஏதாவது செல்வம் கிடைக்குதா ஏதாவது கிடைக்குதா பார்ப்போம். கிருஷ்ணாட்டேருந்து இப்படி மனமே கூட ஆகாம கிருஷ்ணாவை பார்த்து போய்கிட்டே இருந்தா அப்படியே அவர் கொடுத்துட்டே இருப்பார். ஓகே வில் கோ. பட் யார் தான் ஸ்டாப் பண்ண முடியுமா? அதை கிருஷ்ணாட்ட போறத நம்மளே தான் ஸ்டாப் பண்ண முடியும். இண்டிபெண்டன்ஸ் கிவன் டு அஸ் போதும் அப்படின்னு நினைச்சோம்னா இன்னும் ஓகே. இல்லைன்னா இட் வில் கோ ஆன் கான்ஸ்டன்ட்லி. கிருஷ்ணா வில் கைட் அஸ். ஓகே ஹரே கிருஷ்ணா. முடிச்சுக்கலாம். இப்போ ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம் நம்ம கிளாஸ்ல. எது கேள்வி இருக்கா? கரிபியா மாதாஜியா கொஸ்டின். சொல்லுங்க. அவங்களே சொல்லிட்டு கொஸ்டின். அவ்வளோதான். ஜூனியர் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து ஒரு பக்தர், சென்னமான பக்தர். ஆக்சுவலா அதுல வந்து என்னன்னா நம்ம பக்தியில இருக்கும்போது எப்பயுமே நம்முடைய நோக்கம் வந்து ஃபிக்ஸ்டா இருக்கணும். ஓகே நிஷ்கிஞ்சனஸ்ய பகவத் பஜனோன்முகஸ்ய பானம் பராம் ஜிகமஸ்வர் பகவசாகரஸ்ய சந்தர்சனாம் சீனாம் அதயோசிதாம் ச ஹா ஹந்த ஹந்த பிஜபக்ஷித்தோ அபயசாதோ. நான் என்ன அர்த்தம்னா பக்தியில வந்து எந்த விதமான குறிக்கோள் இல்லாம எந்த விதமான நோக்கம் இல்லாம ஒரே ஃபிக்ஸட் குறிக்கோளோட கிருஷ்ணன்ட்ட போயிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் பொருளுகட்சி பண்றாரு. ஒரு ஆணு பெண்ணு கண்டுபிடிக்கிறத பார்த்துட்டு கொஞ்சம் மனசை திருப்பிட்டாருன்னா, இல்லைன்னா அந்த மாதிரி ஆண்களோட பழகினாலும் அந்த மாதிரி பெண்களோட பழகினாலும் அவர் வந்து பாய்சன் கொடுக்கறத விட டேஞ்சராம், விஷம் குடிக்கிறத விட டேஞ்சராம். ஓகே ஜூனியர் ஹரிதாஸ் தாக்கூர் வந்து பெரிய சன்னியாசி. ஆனால் அவர் வந்து ஒரு வட்டம் சைத்தன்ய மகாபிரபு வந்து அவரை அன்னம் வாங்கிட்டு வர சொல்வார். ரைஸ் போகும்போது அந்த ஒரு மூதாட்டி உட்காந்துருப்பாங்க. அவரை பார்த்தோன்னா மனசுல லேசா கிளேசம் வந்துடும். அவருக்கு மனசுல நினைப்பார் வந்துடுவார். சைத்தன்ய மகாபிரபு தன்னுடைய கூட்டத்தில் சேர்த்துக்க மாட்டார். இவர் நாட்ட சன்னியாசி. அவருடைய மிகப்பெரிய பக்தர்கள்லாம் இருந்தாங்க. நித்யானந்த பிரபு, சர்வமட்டாச்சாரியா எல்லாரும் போய் கெஞ்சுவாங்க, ஏன் இப்படி பண்றீங்க அவரை, இல்ல அவன் தப்பு பண்ணிட்டான் அவனை சேர்த்துக்க முடியாதுன்றார். எல்லாம் ஹரிதாஸ் ஜூனியர் ஹரிதாஸ் கிட்ட போய் சொல்லுவாங்க. அவரும் நீங்க போய் திருப்பி கேளுங்க அப்படின்னு சொல்லுவார். திருப்பி வந்து சொல்லுவாங்க, எல்லாம் நினைப்பாங்க நீங்க தயவுசெய்து ஏத்துக்கணுமா. சரி நான் கிளம்புறேன், நீங்க எல்லாம் அவரை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் கிளம்புறேன் இந்த இடத்த விட்டுருவார். ஐ கேன் நெவர் அக்செப்ட் ஹிம் அப்படின்றார். உடனே இதை கேள்வியுற்ற ஜூனியர் ஹரிதாஸ் தாக்கூர் என்ன பண்ணுவார்னா திரிவேணி சங்கமத்தில் போய் தற்கொலை பண்ணிடுவார். அவர் தற்கொலை பண்ண விஷயத்தை வந்து சைத்தன்ய மகாபிரபு சொல்லுவாங்க. சொன்னவன சைத்தன்ய மகாபிரபு சொல்வார், வெரி குட் திங் அப்படின்வார், நல்ல விஷயம் பண்ணோம் அப்படின்வார். எவ்வளவு கடுமையா இருக்கார் பார்த்தீங்களா தெரியும். ஆனா சைத்தன்ய மகாபிரபுக்கு அதே மாதிரி ஒரு கிரகஸ்தா டிசைபிள் இருப்பார், சிவானந்த சேன். அவர் வீட்டுக்கு போவார். அவருடைய ஒய்ஃப் வந்து கருவுற்று இருப்பாங்க. அப்ப சிவானந்த சேனை கட்டிப்பிடிச்சு சொல்வார், ஆஹா உன் குழந்தை வந்து பெரிய பக்தன் வருவான் அப்படின்பார். ஓகே அப்ப இஸ் ஹி அகைன்ஸ்ட் மேரேஜ்? நோ, இஸ் அகைன்ஸ்ட் ஹிப்போக்ரசி. நான் சன்னியாசி ஆனா சன்னியாசி இல்லை, தட் இஸ் அகைன்ஸ்ட். அதனால நம்ம எந்த நிலைமையில இருக்கோமோ அந்த நிலைமையில இருக்கலாம். கிரகஸ்தா இருந்தால் கிரகஸ்தா இருக்கலாம்,
வானப்பிரஸ்தம் எடுத்தா எடுத்துக்கலாம், பிரம்மச்சாரி தான் எடுக்கலாம், சன்னியாசம் போகலாமா. ஆனால் அந்த நிலைமையில் என்ன பண்ணணுமா, பக்தியை கடைப்பிடிக்கணும். அந்த நிலைமைக்கு சரியில்லையா, ஒரு லெவல் டவுன் வந்துக்கலாம், சன்னியாசி கிரேஸ் ஆகிக்கலாம். சொசைட்டியில் கொஞ்சம் கேவலமாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரோபாதர் ஓகே சொல்லிட்டார், கிரேஸ் ஆகிட்டு திருப்பி யூ ஹேவ் டு ஃபைட் வித் மாயா. ஓகே. ஆனால் என்ன பண்ணக்கூடாது, வேஷம் மாத்திரம் போடக்கூடாது. சைத்தன்யா நெவர் லைக்ஸ் தட். ஸோ ஜூனியர் சாஸ்திரம் கடைசி வரை சேர்த்துக்கவே இல்லை. அவன் தற்கொலை பண்ணி அதுக்கப்புறம் வந்து பாட்டெல்லாம் பண்ணுவான். தென் ஹி அக்செப்டட். பிரபுபாதனும் இந்த மாதிரி இந்த கதையை சொன்ன உடனே ஒரு மிகப்பெரிய பக்தர், பிரபுபாடைய பக்தர், சன்னியாசி விஷ்ணுஜன சுவாமி, அவர் முதல் நாள் இந்த கதையை கேட்டே வந்தார். வாக்கிங் போகும்போது கதையை சொன்னார். அப்புறம் அந்த கங்கையில் போய் அவரும் தற்கொலை பண்ணிட்டார். அப்புறம் பிரபுபாதத்தை வந்து லீவ் சொல்கிறாங்க, எங்கே இந்த விஷ்ணுஜனா காணுமே அப்படின்னார். இந்த விஷ்ணுஜனா வந்து மேக்சிமம் தற்கொலை பண்ணியிருப்பார்னு நினைக்கிறோம், ஏன்னா படகுல பார்த்தோம், அதுக்கப்புறம் அவர் பார்க்கவே இல்லை, அவரும் ஏதோ பெண்களை பற்றி நினச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. பிரபுபாத் அழுதார். சைத்தன்ய மகாபிரபு கேன் ரிஜெக்ட் சம்மன், ஐ நெவர் ரிஜெக்டட் ஹிம் அப்படின்னா பிரபுபாத். நான் யாரையும் ரிஜெக்ட் பண்ணவே இல்லையே, அவன் ஏன் அப்படி பண்ணான், அவன் சன்னியாசியில இல்லை பண்ணிக்கலாம், கிரகஸ்தான் ஆகிக்கலாம்ல, எதுக்காக தற்கொலை பண்ணான் அப்படின்னு பிரபுபாத் கேட்கிறார். சைத்தன்ய மகாபிரபு பண்ணலாம், ரிஜெக்ட் பண்ணலாம், ஆனா who am I to reject அப்படின்னு பிரபுபாத் கேட்டார். சொன்னார். அதுக்கப்புறம் கலியுகத்தில் வந்து you can never become a perfect brahmachari, you can never become a perfect sannyasi, you can never become a perfect grihastha. Nothing is perfect in Kaliuga. ஓகே. அதனால வந்து நம்ம குற்றம் கண்டுபிடிச்சு நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க அப்படி இருக்கீங்க பிரபு, நீங்க பிரசாதத்தை சரியா கொடுக்கல பிரபு அப்படி there is nothing called perfect in Kaliuga. It will be like that only. குத்தம் கண்டுபிடிச்சா நாம நமக்குள்ள ஒற்றுமை போயிடும் பிரபா சொல்லிட்டார். We have to see the complete picture and we all need to cooperate. அவ்வளவுதான். ஓகே. குத்தம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சனா there is no perfect brahmachari, no perfect sannyasi, no perfect grihastha. So we have to adjust in the Harinama Sangeeta. அதில் நம்ம பண்ணிட்டு அப்படியே பண்ணாலும் ஒன்றா போயிட்டு போகலாம். இது வந்து எக்ஸாம்பிள். ஓகே. ஜூனியர் ஹரிதாஸ் தாக்கூர் ஒரு எக்ஸாம்பிள். சைத்தன்ய மகாபிரபு வனத்தோரமன். வேற எதுவும் கேள்வி இருக்கா? ஓகே. பாயிண்ட்ஸ் போயிடலாமா? நம்ம மாதாஜி கடைசி இருந்தாங்க, நிர்மலா தேவி வச்சு பரவாயில்ல. நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்லுங்கள் மாதாஜி. நிர்மலா மாதாஜி கருத்துக்கள் என்ன? வீட்டில் இருக்கீங்க, மியூட் எடுத்து தான் கேட்கும், மியூட் எடுத்துருங்க. சொல்லுங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அதாவது நம்ம வந்து ஈஸ்வரி மாதாஜி போயிட்டு திருப்பி வராங்க கிட்ட. அவங்க இது வீட்டுல படுக்குங்க. ஈஸ்வரி மாதாஜி நீங்க சொல்லுங்க. ஈஸ்வரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. யார் பகவானுடைய பக்தியை கேட்டுக்கிட்டு பக்தியில நம்ம ரொம்ப தீவிரமா பகவானுக்கு சரண் அடையும் அவங்களுக்கு பகவத்துக்கு நல்ல நிகழ் அடையலாம் இருக்காங்க பிரபு. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு ஹரே கிருஷ்ணா. பகவானுடைய பிறப்பு அந்த செயல்கள்லாம் ரொம்ப அசாதாரணமானவை, ரொம்ப மர்மமானவை. யார் வந்து நம்ம பகவான் மீது பக்தி கொண்டு பக்தி செலுத்தி அவன் மீது பக்தி செலுத்தா அவங்களால தான் இந்த மர்மத்தை புரிஞ்சுக்க முடியும். சும்மா புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. ரொம்ப கஷ்டம் புரிஞ்சுக்கிறது. ஆத்மார்த்தமா பக்தி செலுத்தும் போது அவங்களுக்கு தான் கிருஷ்ணா ரிவீல் பண்ணுவார். ஓகே. ராம்ஜி பிரபு சொல்லுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. அதாவது நம்ம வந்து சாப்பிடுறது வந்து உணவு வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த உணவு வந்து ஃபேக்டரி வந்து உருவாகிறது இல்லை, அதுக்கு வந்து பஞ்சபூதங்களோட உணவு தேவைப்படுது. அது 10 பூதங்களோட உணவு நம்ம கிடைக்கணும்னா நம்ம வந்து அதெல்லாம் பண்ணணும். ஆனா அந்த அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. அதனால வந்து நம்ம இந்த நாம சங்கீர்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பா வந்து நம்மளுக்கு செழிப்பான ஒரு உணவு நம்மளுக்கு கிடைக்கும். அந்த உணவு வந்து நம்ம கிருஷ்ண பிரசாதம் வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்தி, பகவான் கிட்ட ஒரு நாட்டம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஏற்படும். அதனால நம்ம கண்டிப்பா வந்து இந்த கலியுகத்துல நாம சங்கீர்த்தனை கண்டிப்பா பண்ணியே ஆகணும். தேங்க்யூ மாதாஜி. வெரி நைஸ். தேங்க்யூ மாதாஜி. வீட்ல படுங்க. ஹரே கிருஷ்ணா. Self is called the Jivan Mukta. ஆமா. செல்ஃப் ரிலேஷன் யார் இருப்பாங்க அவங்க ஜீவன் முக்தா. தேங்க்யூ ப்ரோ. பிரபு கவனிங்க. ஒரு கிளாஸ் நம்ம அனுபவிக்கணும்ன்ற ஆசை, கிருஷ்ணாவிட்டு அனுபவிக்கணும்ன்ற ஆசை இருக்கிறதுனால அந்த பூமியில வந்து ஆமா. வேற தெரிஞ்சு எல்லாருமே கிரிமினல். ஓகே. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சதாந்தி
பிரபு, ஹரிகரன் பிரபு, பாயிண்ட்ஸ். We are thieves. Very nice. Super. Hare Krishna. Prabhu? Points. question இருக்கு சொல்லட்டும். சரி சொல்லு. மாதாஜி இல்ல அந்த யுனிவர்ஸ்ல எப்படி வந்து ஏதோ சென்னையில ஒரு பிளேஸ்ல ஏன் இவ்வளவு சின்னதா இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம்? இல்ல, நம்ம சின்னதா தான் இருக்கிறோம். ஆனா சின்னதா தான் இருக்கோம் இல்லையா? ஆனா நம்ம எப்படி நினைக்கிறோம்? பெருசா நினைக்கிறோம். கேட்டு பாரு, யாரா போய் நீ யார் கேளு, எனக்கு தெரியாதா, எங்க அப்பாவுக்கு தெரியாதா, நான் யார் தெரியுமா அப்படி சொல்லுவானா? நான் ரொம்ப சின்னதா இருக்கேன்னு சொல்லுவானா? என்ன சொல்லுவான்? நான் பெரிய ஆள் சொல்லுவானா சின்ன ஆள் சொல்லுவானா? பெரிய ஆள் தான் சொல்லுவான். கரெக்டா இல்லையா? அதான் பிரச்சனை. எல்லாரும் பெரிய ஆள் நினைச்சுக்கிறான். சின்ன ஆள் நினைச்சா பிரச்சனை கிடையாது. நம்ம இவ்வளவு சின்னது நீ ஈஸியா சொல்லிட்டே இல்லையா? ஆனா யாருமே அப்படி நினைக்கிறது இல்லை. எல்லாம் எப்படிதான் நினைக்கிறாங்க? இதான் வியாதியே. நான் தான் இருக்கிறதே பெருசு அப்படின்னு நினைக்கிறேன். கிருஷ்ணன் நம்ம ஏன் இப்படி சின்னதா பண்ணாரு? இன்னொரு லைஃப்ல இருக்குமாங்கறியா? நம்ம மாதிரி இன்னும் பெருசா இருப்பாங்க. இல்ல, எல்லாருமே சின்னதுதான். எல்லாருடைய சைஸும் சின்னதுதான். ஓகேவா? புரியுதா உனக்கு? யானை உருவத்துல இருக்கு, யானை உருவத்துல தான் பெருசு. ஆனா அதுக்குள்ள இருக்க ஆன்மா இருக்கு இல்லையா, அதோடைய சைஸும் ஒன்றுட்ட இருக்குல்ல ஆத்மா இருக்குல்ல அதோடைய சைஸ். எறும்பு இருக்குல்ல, எறும்புல இருக்க ஆத்மா எல்லாம் சேம் சைஸ். பாடி தான் டிஃப்ரெண்ட். புரியுதா? இந்த பாடியை வச்சு என்ன நினைச்சுக்கிறோம்னா யானை பெருசா இருக்குன்னு நினைச்சுக்குது. நீ அதோட எறும்போட பெருசா இருக்கு நினைச்சுக்கிறியா? எறும்பு நான் சின்னதா இருக்கேன்னு நினைச்சுக்கிறேன். ஆனா எல்லாருமே சேம் சைஸ் தான். ஓகே, அதை நம்ம என்னைக்கு உணர்ந்துடுறோமோ அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும்? லிபரேஷன் கிடைக்கும். சோலை பத்தி எப்ப புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் லிபரேஷன். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே சாண்ட் பண்ணு. ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிரபு சொல்லிட்டீங்களா நீங்க? பிரபு நீங்க வரலாம். பிரபு தெய்வீக குணங்கள் அற்றவர்கள் மனம முடியாது. பகவான் நம்முடைய நோக்கம் வந்து பகவான் கிருஷ்ணரை எப்படி அடைவது என்பதாக இருக்கு. நம்ம நோக்கம் வந்து பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை எப்படி அடைவது என்பதாக இருக்கணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ஒரே விஷயம் மாதாஜி, நீங்க சொல்லிட்டீங்க, நிர்மலா மாதா சொல்லிட்டீங்க. ஒரே விஷயம் நீங்க வீட்டுல போட்டுக்கீங்க. வீட்டுல போட்டு கேட்கல, நீங்க பேசி கேட்கல. மூணாக மட்டும்தான் அதாவது நம்ம வந்து விஸ்வரூப தர்சனாண்டி வந்து பெருசா பேசுறோம். ஆனா அது வந்து நிலையானது கிடையாது. அது வந்து எதுக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, அது வந்து யார் வந்து கிருஷ்ணரை பத்தி நம்பலையோ அவங்களுக்காக வந்து அந்த விஸ்வரூப தர்சனம் காட்டப்படுறது. தேங்க்யூ மாதாஜி, தேங்க்யூ. இப்போ வீட்டுல போட்டுங்க மாதாஜி, நிறைய பேர் பேசணும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இல்ல பேசி சரோஜா மாதாஜி நீங்க சொல்லிருங்க. சரோஜா மாதாஜி ஒரு பாயிண்ட் கரெக்டா? சூரிய உடலுக்கும் உருவம் இருக்கு, அதை விட சூட்சமமானத்துக்கும் உருவம் இருக்கு. ஆனா அந்த சாதாரண உருவத்தை போல அது நமக்கு தெரியுது, ஆனா கேட்கறதுக்கும் தோன்றக்கூடியதும் அல்ல அப்படின்னு சொல்றாங்க. இந்த சூட்சம சரீரத்துக்கு அப்புறம் ஒரு ஜீவனுக்கு உருவம் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். இல்லைன்னா தொடர்ந்து அவங்க பிறவி எடுத்திருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. மாதாஜி நீங்க சொல்லுங்க. பிரபஞ்சத்தை படைத்து காத்து பிரபஞ்சத்தை படைத்து அதை அழித்து காப்பாத்துறதும் பகவான் தான். ஆனா அதனால அவர் எந்த பாதிப்பும் அடையவில்லை. ஏன்னா அவர் நித்தியமானவரா இருக்கிறார். மாதாஜி நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு காட்டுறதுதான் விராட பொருள். அதாவது இமேஜினரியானது பர்மனன்ட் கிடையாது. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரிபிரியா மாதாஜி. பகவானுக்கு நம்மளுக்கு வந்து கிராஸ் பாடி சட்டில் பாடி இருக்கு. பகவானுக்கு அப்படிலாம் கிடையாது. அப்படி இருக்குன்னு நினைக்கிறது ஒரு இமேஜின். ஓகே, ரைட். முட்டாள் தான் அப்படி நினைப்பான். ஓகே, கலாவதி மாதாஜி நீங்க தான் சொல்லணும். பகவானுக்கு வந்து அவருடைய செல்வங்கள்லாம் முழுமையா இருக்கு. ஆனாலும் அவர் வந்து பௌதிக துன்பங்களுக்கெல்லாம் அவர் அப்பாற்பட்டவர். ஆனா நமக்கு வந்து எப்படின்னா நம்ம மூன்று வகை துன்பங்கள், அதியாத்மிக, அதிபௌதிக, தெய்வீகான 3 வகை துன்பங்களை ஜட உலகங்கள அனுபவிச்சுட்டு இருக்கோம். பகவான் என்ன பண்றாருன்னு ஜட உலகளை படைக்கிறாரு, காக்குறாரு, அழிக்கிறாரு. எதுக்காகனா இந்த ஜீவாத்மாக்கள்லாம் எப்படியாவது என்கிட்ட வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இந்த மாதிரி பண்றாரு.
தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வெரி நைஸ். ஸ்வீனா மாதாஜி நீங்க பேச முடியுமா? ஓகே முடியாது பிரபு பிஸியாக இருப்பாங்க. சரி பரவாயில்ல. ஓகே ஓகே இப்போ வந்து நான் லாஸ்ட்டை முடிச்சிடறேன். முடிக்கிற தொழிலில் இருக்கோம். இப்போ வந்து சத்யநாராயண பிரபு நிர்மலா மாதாஜிலாம் இங்கே விவேக் பிரபு நீங்கள் இது பண்ணுறீங்க இல்லையா, டேக் கேர் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அந்த இதில் அந்த ஜஸ்ட் ட்ரைனிங் கொடுக்குறது மாதிரி அடுத்த 6 பண்ணாலுமே நம்ம ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா, ஆரத்தி பண்ணுறது எல்லாம் கொஞ்சம் இது பேசுங்க நீங்கள். அதே மாதிரி ஜீவா மாதாஜி வந்து இவங்க இந்த ஸ்வேதா மாதாஜிக்கு ட்ரைனிங் கொடுங்க நீங்கள் எப்படி அடுத்த லெவலில் வர்றதுன்னு. ஏன்னா இப்போ நம்ம வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக பண்ண தான் நம்மளால் அடுத்து பண்ண முடியும். ஓகே நம்ம 6 வந்து உடனே 6 வாங்க முடியாது. லாஸ்ட் வந்து இவங்க வந்து 4 ரவுண்ட் வாங்கியிருக்காங்க இல்லையா, 8 ரவுண்ட் வாங்கியிருக்காங்களா, 8 வாங்கியிருக்காங்க இல்லையா. அடுத்து வரணும்னா பிரபல ஆசிரியரும் நிறைய புக்ஸ் படிக்கணும். அதே மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும் ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் 14 மாலைக்கு வாங்க முடியல, 8 ரவுண்ட் வாங்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம பூஜை பண்ணுறதுலேருந்து சரி, நம்ம பிரசாதம் சாப்பிட்றது நிறைய விஷயம் இருக்குது இல்லையா. இதெல்லாம் நம்ம இண்டிவிஜுவலாக கொஞ்சம் ட்ரெயின் பண்ணிக்கணும். ஓகே அப்போ தான் வந்து அது கரெக்டாக இருக்கும். இப்போ ட்ரெயின் பண்ண ஆகுனா நமக்கும் கொஞ்சம் ட்ரைனிங் ஆகும். யார் ட்ரைனிங் கொடுத்தா அவங்களும் நல்லது, ட்ரைனிங் எடுத்துக்கணும் நல்லது. ஓகே ஓகே இதை முடிச்சுக்கலாம். இப்போ இங்கே இருக்க வைஷ்ணவம் ஆன்லைன் இருக்க வைஷ்ணவம் இப்போ நான் பண்ணலாம். வாச்சா கல்பதருபஸ்ய கிருபா சிந்தப்யேவ ச परिदाना पवनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. हरे कृष्णा. थैंक यू वेरी मच. हरि बोल. हरे कृष्णा. हरे कृष्णा प्रभु.